மாலை வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழி வரலாற்றில் முதல் பேராசிரியர் என்ற வரலாற்று பெருமைக்குரியவர் பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். தம் தமிழின்பம் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்ற பெருந்தகை. பேராசிரியர் தம் தாயாரின் பெயரை உருவாக்கியதே சொர்ணம்மாள் அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் வழி ஆண்டுதோறும் பொழிவும் கருத்தரங்கமும் நிகழ்த்த பெற்று வருகின்றன. இந்த கல்வி ஆண்டில் 2 நாள் கருத்தரங்கமாக நிகழ்த்தப்படுகிறது. நேற்றைய போலவே இன்றும் எங்கள் அன்பு செல்வங்கள் விழாவை இனிமையாக தொடக்கி வைத்துள்ளனர். நேற்று பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பாடல்களை தமிழ் உணர்வோடும் தமிழ் மரத்தோடும் சீற்றத்துடன் பாடல்களை பாடி மகிழ்வித்த எம் மாணவ செல்வங்கள் இன்று பொற்கு ஐயாவின் கவிதைகளை இனிமையாக ரசித்து ஈடுபாட்டுடன் மிக அழகாக வாசித்தளித்தனர். சின்ன செல்வம் ரொம்ப அருமையா சொன்னாரு, அரங்குக்கு வெளியே காலை அப்படின்னாரு. அது வேற ஒண்ணும் இல்லை, காலையும் மாலையும் ஊர்துஞ்சி யாமமும் காலையும் பகலும் ஊர்துஞ்சி யாமமும் என்ற ஒரு பொழுது இடை தெரியும் பொய்யே கல்வி என்பது போல கருத்தரங்க கூடமே எங்களது வகுப்பறை என கேள்வி ஞானத்தை பெற்றுக் கொண்டிருப்பவர்கள். பொழுதிடை தெரியாமல் இருப்பதால் அப்படி கூறினார் போலும். எங்கள் அன்பு மாணவ செல்வங்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைய கருத்தரங்க விழாவில் பொற்கோவின் பன்முக பங்களிப்புகள் என்ற பொருண்மையில் பொழிவு நிகழவிருக்கிறது. அறிஞர் பொற்கோவின் பன்முக ஆளுமை என்ற பொருண்மையில் கருத்தரங்கம் நிகழவிருக்கிறது. இந்த அருமையான நிகழ்வை திட்டமிட்டு தலைமையேற்று வழி நடத்தி கொண்டிருக்கும் நம் தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நம்முடைய இன்று அறக்கட்டளை பொழிவை வழங்க வந்திருக்கும் பெருந்தகை நம் தமிழ் மொழித்துறையின் மேனாள் தலைவர், மொழியியல் ஆய்வாளர், கணினி மொழியியல் ஆய்வாளர், நம் சென்னை பல்கலைக்கழகத்தில் மொழித்துறையில் கணினி கல்விக்கென்றே முதுகலை பட்டத்தை ஏற்படுத்திய பெருந்தகை. கோடிக்கணக்கான தமிழ் சொற்களை திருத்துவதற்கு மென் தமிழ் என்ற மென்பொருளை உருவாக்கியவர். 2013ஆம் ஆண்டு தமிழக அரசால் கணினி தமிழ் விருதை பெற்ற பெருந்தகை. இத்தகைய பல பெருமைகளுக்குரிய ஐயா அவர்கள் நம்மிடையே பொழிவாற்ற வருகை தந்திருப்பது மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியது. ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். பொழிவை அடுத்து கருத்தரங்கம் நிகழ உள்ளது. முதல் அமர்வில் கிறிஸ்தவ கல்லூரி பேராசிரியை முனைவர் ஜே சுடர்வழி தலைமையில் முதல் அமர்வு கன்னியம் சதீஷ் அவர்களும் மாரிமுத்து அவர்களும் தம்முடைய ஆய்வுரையை வழங்க உள்ளனர். இரண்டாவது அமர்வில் பேராசிரியர் ஆர் ராமநாதன் ஐயா அவர்கள் வழிநடத்தலில் நான், முனைவர் வி அருள், முனைவர் கலைச்செழியன் மூவரும் ஆய்வுரை வழங்க இருக்கிறோம். மூன்றாவது அமர்வு பேராசிரியர் தங்கமணியன் ஐயா அவர்கள் வழிநடத்தலில் தலைமையில் பேராசிரியர் ஒப்பிலாமதிவாணன் ஐயா அவர்கள், முனைவர் வாமுசே முத்துராமலிங்க ஆண்டவர் ஐயா அவர்கள், முனைவர் மு ரமேஷ், முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் ஐயா அவர்கள் அனைவரும் தங்கள் ஆய்வுரைகளை வழங்கவிருக்கிறார்கள். சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என வரவேற்று வருகிறேன். நிறைவு விழா நாம் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கும் பொற்கோ ஐயா வருகை தரவிருக்கிறார்கள். தம்முடைய விழா பேருரையை வழங்க இருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் புலவர் பா வீரமணி ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களையும் எங்கள் அன்பு மாணவ செல்வங்களையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
கருத்தரங்கத்தின் தலைமை உரை நிகழ்த்த எம் துறையின் தலைவர் பேராசிரியர் யா மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தின் மாட்சிமிக்க துணைவேந்தராக திகழ்ந்த பெருந்தகை அறிஞர் பொற்கோ அவர்கள், நம்முடைய தமிழ் மொழித்துறையின் பேராசிரியராக திகழ்ந்த பெருமைக்குரிய அறிஞர் ஐயா பொற்கோ அவர்கள், நம்முடைய தமிழ் இலக்கியத்துறையின் தலைவராக திகழ்ந்த பெருமைக்குரியவர் ஐயா பொற்கோ அவர்கள். இப்படி சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழோடும் ஒட்டுமொத்த நிலையிலும் தலையாய இடத்தை பெற்ற பெருந்தகை ஐயா அறிஞர் பேரறிஞர் பொற்கோ அவர்கள். அவர்களுடைய பன்முக ஆளுமையை, தமிழியல் பங்களிப்புகளை எண்ணி பார்க்கும் வகையில் இந்த கருத்தரங்கத்தை போற்றுதலுக்குரிய திருமதி சொன்னம்மாள் அறக்கட்டளையில் நாம் அமைத்திருக்கிறோம். இந்த அறக்கட்டளையில் 2 நாள் கருத்தரங்கங்கள், நேற்று பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பன்முக ஆளுமை குறித்த கருத்தரங்கம், இன்று அறிஞர் பெருந்தகை ஐயா பொற்கோ அவர்களின் பன்முக ஆளுமையை எண்ணி பார்க்கிற கருத்தரங்கம். நம்முடைய தமிழ் வரலாற்றில் 20ஆம் நூற்றாண்டில் உயர்கல்வி வரலாற்றில் சென்னை பல்கலைக்கழகத்தில் வீற்றிருந்து பல அரிய பணிகளை செய்த பெருந்தகை ஐயா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். இன்றைக்கு பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி, ஏறத்தாழ 20 வயது இருக்கும் பொழுதே திருநெல்வேலியில் நடந்த ஒரு சைவ சமய கூட்டத்தில், ஒரு மாநாட்டில் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தமிழ் செம்மொழி என்பதை முழங்கி அந்த நிலை மிகப்பெரிய அங்கீகாரத்தை உலக அளவில் பெற வேண்டும் என்று அந்த காலத்திலேயே பேசியிருக்கிறார். நாம் செம்மொழி வரலாற்றில் ராபி சேதுப்பிள்ளை பெயரை சொல்வதில்லை, நினைப்பதில்லை. நான் தில்லியில் கிடைத்த ஆவணத்தில் இருந்து அதை எடுத்து வந்திருக்கிறேன். இந்த செய்தி நம்முடைய செம்மொழி என்கிற அங்கீகார வரலாற்றில் நாம் பரிதிமா கலைஞர் முதல் என்று தொடங்குகிறோம் இல்லையா, இந்த வரலாற்றில் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. அவர்கள் தம் தாயார் பெயரால் இந்த அறக்கட்டளையை அமைத்திருக்கிறார்கள். நெல்லை சீமையிலிருந்து வந்த பெருமகன் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். அவர்கள் தாயார் பெயரால் நிறுவிய இந்த அறக்கட்டளையின் பொழிவை அதே நெல்லை சீமையில் இருந்து இதே சென்னை பல்கலைக்கழகத்தை அணி செய்த, இதே தமிழ்துறையின் தலைமையை அங்கீகரித்த அறிஞர் பெருந்தகை ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள் ஆற்ற இங்கே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார். நம்முடைய அறிஞர் பெருந்தகை ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள் மரபிலக்கணத்திலும் அறிஞர், மொழியியலிலும் அறிஞர், தலை சிறந்த பேராசிரியர், மாணவர் நலன் நாடும் பேராசிரியர். அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் அடியெடுத்து வைத்திருந்த காலத்தில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. ஒரு மாணவருக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. உடனடியாக நொடி கூட எண்ணி பார்க்காமல் ஒரு பெருந்தொகையை 25,000 ரூபாய் எடுத்து அந்த மாணவருடைய மருத்துவ செலவுக்காக வழங்கினார். அப்படி மாணவர்களுக்காக அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததால் இந்த சமூகம் பல நேரத்தில் உரியவர்களுக்கு ஏதாவது இடையூறு செய்யும். அப்படி ஒரு இடையூறு வந்த போது மாணவர்கள் அரணாக நின்று அவருக்காக போராடினார்கள். அப்படிப்பட்ட பெரும் வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள். இது ஒரு நிலை என்றால், அறிஞர் பொற்கோ அவர்களிடம்தான், என் பேராசிரியர் பெருந்தகை அறிஞர் பொற்கோ ஐயா அவர்களிடம்தான் அவர்களும் எனக்கெல்லாம் பலகாலம் முன்னதாக முனைவர் பட்ட ஆய்வை நிகழ்த்தி முனைவர் பட்டம் பெற்றார். தமிழில் உள்ள இந்த இரட்டை வழக்குகள் குறித்து மிக அரிய ஒரு ஆய்வை நிகழ்த்தி முனைவர் பட்டம் பெற்ற பெருந்தகை ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள். அதே அவருடைய ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வீற்றிருந்த பொழுது, துணைவேந்தராக இருந்து பல துணிச்சலான செயல்களை முன்னெடுக்க அறிஞர் பொற்கோ அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக திகழ்ந்த பெருமைக்குரியவர் ஐயா தெய்வசுந்தரம் அவர்கள். அவர்களுடைய அந்த துணை இந்த பல்கலைக்கழக வரலாற்றுக்கே மிகப்பெரிய ஒளியை பாய்ச்சியது, வலிமை சேர்த்தது. நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் அப்பொழுதுதான் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பணி அமர்த்தம் செய்யப்பட்டார். அப்படி செய்யப்பட்டவர்களில் நானும் ஒருவன்.
மிகப்பெரிய வரலாற்று சாதனை. ஏனென்றால் ஒரு பணியமர்த்தம் என்றால் உடனே அவதூறுகளை கிளப்புவார்கள், நீதிமன்றத்துக்கு செல்வார்கள். எல்லா தடைகளையும் தாண்டி பேரறிஞர் பொற்கோ அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்களை பணியமர்த்தினார் என்றால் அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக ஆசிரியர் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்தும் அவர்கள் துணை செய்தார்கள். இந்த பல்கலைக்கழகம் 5 நட்சத்திர தகுதி உள்ளிட்ட பல தகுதிகளை பெற அயராது பாடுபட்ட பெருந்தகை. அறிஞருக்கு அறிஞராகவும் போராளிக்கு போராளியாகவும் திகழ்ந்த பெருமைக்குரியவர் ஐயா அவர்கள். அவர்கள் எல்லோரை காட்டிலும் அறிஞர் பெருந்தகை பொற்கோ அவர்களோடு நெருங்கி பழகிய ஒரு வரலாற்று சிறப்புக்குரியவர். அவர்கள் ஐயா அவர்களின் பன்முக ஆளுமையை, பன்முக பங்களிப்புகளை, தமிழியல் பங்களிப்புகளை பேசுவது என்பது மிகவும் பொருத்தமானது. அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே நான் நெடுங்காலமாக எண்ணிக்கொண்டே இருந்தேன். வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் ஐயா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவை நாம் பொறுப்பேற்றிருக்கிற காலத்தில் நிகழ்த்தவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதை நிறைவு செய்கிற வகையில் ஐயா அவர்களின் வருகை இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி மாணவர்கள் பயன் கொள்க என்று சொல்லி இந்த தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். சிறப்பு செய்தல் நிகழ்வு. பொற்கோவின் பன்முக பங்களிப்புகள் என்னும் தலைப்பில் தமிழ் மொழித்துறையின் மேனாள் தலைவர் பேராசிரியர் நா. தெய்வசுந்தரம் ஐயா அவர்களை சொற்பொழிவாற்ற அன்போடு அழைக்கின்றோம். என்னுடைய உரையில் நான் எடுத்துக்காட்ட நினைத்த ஒன்று விடுபட்டு விட்டது. ஐயா அவர்கள் இந்த அரிய 3 நூல்கள் ஐயாவின் பங்களிப்பாக இப்பொழுது வந்திருக்கின்றன. என்ன இதோட சிறப்புன்னா, தனியாவில் இதை நூலா எழுதல. முகநூல் 2 நன்மையையும் தருகிறது, தீமையும் தருகிறது. நன்மையை தரும் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளங்கள் இந்த 3 நூல்கள். மிக அரிய ஆய்வு சிந்தனைகள், இலக்கணத்துறையிலே, மொழியியல் துறையிலே மிக முக்கியமான வினாக்களை, விளக்கங்களை எடுத்து வைக்கின்ற வகையில் அமைந்த மிகப்பெரிய பங்களிப்பு இந்த 3 நூல்கள் என்பதை நான் நினைவுபடுத்தி அமைகின்றேன். சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறை சார்பாக நடைபெறுகின்ற திருமதி சொர்ணாம்பா அறக்கட்டளை அறிஞர் பொற்கோவின் பன்முக ஆளுமை கருத்தரங்குக்கு என்னை அழைத்துள்ள தமிழ் மொழித்துறை பேராசிரியர் யா. மணிகண்டன் அவர்களுக்கும், உடன் பணியாற்றுகின்ற பேராசிரியர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது நன்றி. திரு ராப்பி சேது பற்றி பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் கூறினார்கள். இந்த சொற்பொழிவு ஆற்றுவதில் எனக்கு அவர் சொல்லும் போதுதான் ஒரு ஞாபகம் வருது. ராப்பி சேது அவர்களுடைய ஒரு முக்கியமான பங்களிப்பு தமிழுடைய எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு பற்றிய ஒரு ஆய்வு. அது சென்னை பல்கலைக்கழகத்தின் வெளியிடாகவே வந்துள்ளது. இது சொல்லும் போது ஞாபகம், முதலாக தமிழ் மொழியில இந்த மாதிரி எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு என்று 2 வழக்குகள் இருக்கின்றது. அதுக்கு இடையில ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன பற்றி முதலாக ஆய்வு செய்து வெளியிட்டவர் ராப்பி சேது அவர்கள். அதன் பிறகு மதுரையை சேர்ந்த பேராசிரியர் முத்துசாமி அவர்கள் செய்தார்கள். அதுக்கு தொடர்ந்து நான் செய்தேன். அதனால் எனக்கு 2 வழக்கு பற்றிய ஆய்வு செய்த எனக்கு திரு ராப்பி சேது அவர்கள் நிறுத்திய இந்த அறக்கட்டளை சொற்பொழிவாற்றுவதில் மிக்க மகிழ்ச்சியடைகின்றேன். அடுத்து நான் பேசுகின்ற தலைப்பு அறிஞர் பொற்கோவின் பன்முக ஆளுமை.
அவரை பற்றி என்ன பேசுவது பற்றி நம்ம உண்மையை அதை பற்றி எந்த குறிப்பும் நம்ம பார்க்கல. என்ன பேசுவது சிந்திச்சுட்டே இருந்தேன். எதை பேசுவதுன்னு தெரியல. பன்முக ஆளுமைன்னா ஒரு மனிதன் என்ற முறையில அவர் இருக்கின்ற அந்த பண்புகளா, ஒரு ஆசிரியர் என்ற முறையில் அவர் ஆற்றிய பங்கா, அது ஒரு ஆய்வாளர் என்ற முறையிலே அவர் ஆற்றிய பங்கா, ஒரு கவிதை ஒரு புலவர் என்ற அடிப்படையிலே அவருடைய பங்கை ஆற்றுவதா, அது சமூக பணிகள், அதை பற்றி நிறைய சொல்றேன். சமூக பணிகள் தன்னுடைய ஆசிரியர் பணி தாண்டி பல்கலைக்கழகம் தாண்டி அவர் செய்த சமூக பணிகள் இருக்குது, அதை சொல்வதா, அல்லது சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் இலக்கியத்துடைய தலைவராக இருந்த ஆட்சிய சில பங்களிப்பை கூறுவதா, அதன் பிறகு அவர் துணைவேந்தராக மாறி சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அவர் செய்ய பங்களிப்பை சொல்வதா, பல்வேறு பங்கு எதை சொல்லணும்னு தெரியல. இந்த அரங்கத்தில் பேசல. இந்த கலையரங்கத்தை கட்டி வைத்து போக்குவர் அது முதல். இந்த அரங்கம் அவர் துணைவேந்தராக இருக்கும் போதுதான். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி நம்ம முதல் கருத்தில் எடுத்தோம்னா அந்த சேப்பாக்கம் வளாகத்துக்கு தான் போகும். அங்கதான் அறை தேடணும். நமக்கு ரொம்ப கஷ்டம். தமிழ்துறையில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட கட்டத்துல இந்த அரங்கத்தை கெட்டு மட்டும் ஒரு நாட்கள் சரியா இருக்கா, ஒளிபெருக்கி சரியா இருக்கான்னு, அந்த வண்ணங்கள் சரியா இருக்கான்னு பார்த்து கெட்டி அந்த அரங்கம் அவருடைய அரங்கம். அதுல பேசுறத மகிழ்ச்சியா இருக்கு. அது மாதிரி பக்கத்துல அந்த உணவகம் இருக்குது, உணவகம், இந்த நூலகம்லாம். அப்பெல்லாம் இந்த பகுதி முழுமையா பார்த்தீங்கன்னா ஒரு காடா இருக்கும். ஒரு காடு தாண்டி உள்ளே வர முடியாது. இன்னும் போனா அதுல பல்வேறு சட்ட உறவு நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு. யாரும் கேட்க முடியாத ஒரு சூழல், யாரும் வர மாட்டாங்க இந்த பக்கம். அப்படிப்பட்ட மாற்றி அமைத்து இந்த மாதிரி ஒரு வளாகத்தை கொண்டு வந்தோன்னு பார்த்தா அது திரு பொக்கோ அவர்கள் தான். அது ரொம்ப உண்மையிலேயே இந்த மெரினாவில் தான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த மெரினாவில் ஒரு சாலை கிடையாது, சரியான சாலை கிடையாது, ரோடு கிடையாது. அதையும் போட்டு பொக்கோ அவர்கள் தான். பல்வேறு பணிகள் இருக்கு. ஆனா என்னுடைய பேராசிரியர் ரொம்ப பற்றி போட்டு பேசக்கூடாது. அவர் ஒரு சிறு வரலாறு மட்டும் அவர் பற்றி எல்லாம் தெரியும். நிறைய பங்களிப்பு ஒரு சிறு வரலாறு. ஆனா அவர் உங்களுக்கு தெரியும், திருப்பரங்குன்றம் தமிழ் கல்லூரியிலே அவர் வித்வான் பட்டம் பெற்றவர், தமிழ் வித்வான் பட்டம் பெற்றவர். அதன் பிறகு மதுரை தமிழ்ச்சங்கத்திலே ஒருவர் பண்டிதர் என்ற அந்த பட்டமும் பெற்றவர். ஒரு பியூவர். அதை படித்துவிட்டு அவர் தமிழில் இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக இந்த மாதிரிலாம் பியூவர், புலவர், வித்வான்லாம் ஆட்பட்டு அது அண்ணாமலை பல்கலைக்கழக மொழியியல் துறையை இணைந்தார். அப்பொழுது தலைவராக இருந்தவர், இயக்குனர், உங்களுக்கு தெரியும், இருந்த அறிஞர் தேப்போ மீனாட்சிந்தரன் அவர். தேப்போ மீனாட்சிந்தரனுடைய மாணவராகத்தான் பொற்கோ முதலாக இணைந்தார். அதன் பிறகு பேராசர் அகஸ்தியலையும் வருகிறார். திருப்பூருடைய ஒரு மிக அவர் பாராட்டிய ஒரு மாணவர் பொற்கோ. அங்கே முதலை மொழியில் பிடித்த பிறகு அங்கேயே ஆய்வு பட்டம் செய்தார். தெலுங்கு, தமிழ் இரண்டையும் நோம் சாம்ஸ்டுடைய மாற்றிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு. அதை வழிகாட்டிய இருந்தவர் எங்களுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் மறைந்த பேரரசர் அகஸ்தியன் அவர்கள். அகஸ்தியனுடைய மாணவன் நான். அகஸ்தியன் மாணவர் என்னுடைய ஆசிரியர் பொக்கோவும் அவருடைய மாணவர். அவருடைய அந்த முடித்துடன் அவருடைய திறமை அறிந்த பேரரசர் அகஸ்தியலிங்கம் அவருடைய லண்டன் பல்கலைக்கழகத்திலே தமிழ் பயிற்றுவிக்க அனுப்பியிருந்தார். 3 ஆண்டுகள் அது பேரரசர் ஆஸ்டர் அவரோட சேர்ந்து லண்டன் பல்கலைக்கழகத்துல தமிழ் கற்பித்தார். உள்ள ஆங்கில மக்கள் தமிழ் கற்பித்தார். அதன் பிறகு அவருக்கு அங்கேயே பணி நீட்டிப்புக்கு அந்த பல்கலைக்கழகம் தயாராக இருந்தது. ஆனால் இல்லை, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ்நாட்டில் போய் தமிழுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வந்தாரு. வந்த உடனே அவரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல அவர் இணை பேராசிரியர் நியமிக்கப்பட்டார். பிரிகாலத்தில் இருந்தவருக்கு இருந்தாரு. அதன் பிறகு உலக தமிழ் ஆசிரியத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றினார். அவர் பணியாற்றும் முதலாம் 1975 பணியாற்றும் முதலாக முனைவர் பட்டத்துக்கான அந்த ஆய்வு வசதிகளுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப தலைவராக இருந்தவர் பேரரசர் சாலை சுப்பிரமணியம் அவர்கள். அந்த நேரத்தில் நான்
முதுகலை தமிழ் படித்து விட்டு முதுகலை மொழியில் படித்து விட்டு முனைவர் பட்டத்துல சேர்ந்த முனைவர் பட்டம் அது ஒரு தற்செயலான ஒரு விபத்துன்னு சொல்லலாம். அந்த உலகத்து மாசத்துக்கு நான் போய் பேசிட்டு இருக்கும்போது சாமி சுப்பிரமணியம் அவர்கள், நீங்க 2 முதுகலை வச்சிருக்கீங்க, நான் முனைவர் பட்டம் பெற்றால் போனது வேலை தேடி போனேன். வேலை தேடி போன இடத்துல அவர் சொன்னார், ஏன் ஒரு முனைவர் பட்டம் நீங்க செய்யலாமே அப்படின்னு சொன்னாரு. இல்லை, நான் மொழியியல் படிச்சிருந்திருக்கேன், என்ன யார் இருக்காங்க தெரியலையே. இல்லை, பொற்கோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மொழியியல் துறை சேர்ந்தவரை, நீங்க அவருக்கே இணையலாம் அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அதான் அப்பதான் அந்த முன்னாள் 1975 அவருடைய முதல் மாநாட்டர் குழு நான், பெருச தங்கமணியன், பெருச மாதையன் இவங்கெல்லாம் முதல் இதில் வரோம். பெருச அருராமன் அப்பதான் வராரு. ஆனா அவர் ஏன் பெருமாள்கிட்ட அவர் ஆராய்ச்சி பண்றாரு. நான், மாதையன், மணியன் 3 பேர் தான் பொற்கோட்டை நாங்க ஆராய்ச்சி மாணவராக இணைந்தோம். ஒரு ஆண்டு கூட இருக்காது. சென்னை பல்கலைக்கழகத்திலே நல்லா அவங்களுக்கு தெரியும். சென்னை பல்கலைக்கழகத்திலே அப்போது ஒரு பெரு அகராய திட்டம் உருவாக்கப்பட்டது, நிறுவப்பட்டது. கிரேட் லெக்சிகன் ஒரு பெரிய பேரகராய திட்டம். அப்போ பொற்கோ அவர்கள் அங்க இணைப்பிரேச பணியாற்றி கொண்டிருந்தார் இல்லையா, அவர் மொழியை பொறுத்தவர்னால, அவர் சொற்பிறப்பு ஆர்வம் இந்த அகராய திட்டத்தின் பேராசிரியர் பதவிக்கு அவர் விண்ணப்பித்தார். அந்த மொழியத்துறை சார்ந்த இந்த அகராய திட்டத்துக்காக அங்க இருந்தீங்க அவர் விண்ணப்பித்தார். நேர்முக தேர்வு நடக்குது. அப்பொழுது ஒரு வேற சில காரணமாக இன்னொரு பேராசிரியர் அந்த திட்டத்தினுடைய பேராசிரியராக நியமிக்கப்படுகிறார். அப்ப துணையாளராக இருந்தவர் திரு மார்க்கம் ஆதிசேஷி அவர் பொற்கோவருடைய அந்த கல்வி பணியை பார்த்துட்டு பொற்கோட்டை கேட்கிறேன், இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க, ஆனா வேற ஒரு சூழல் நாங்க வேற ஒரு கொடுக்குறோம், ஆனால் நீங்க இந்த பள்ளியை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு 5ஓ 8ஓ இன்கிரிமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஊக்கத்தொகை கொடுத்து அவர் இணை பேராசிரியர் கொண்டு வர இதான் நடந்து வரல. அதுவும் ஒரு நேரத்தில் பிறகு அப்புறம் அப்படி தமிழ் இலக்கியத்துடைய இணை பேராசிரியர் சஞ்சீவி, பேராசிரியர் சீப்பா அவர்களோடு சேர்ந்து எல்லாம் நல்ல இது பண்ணாரு. 76 வராங்க, 76 இருக்கிறாரு. 76 2000 ஆண்டு வரைக்கும் இங்க தமிழ் இலக்கியத்தினுடைய பிற சஞ்சீவிக்கு பிறகு அவர் தலைவராக பணியாற்றுறாரு. அப்போ கூட சில பிரச்சனை வச்சுக்கவேன். அவர் முதுகலை பட்டம் இலக்கியத்துல இல்லை, அவர் மொழியியல் பட்டம் படித்து வரலாம், அவர் எப்படி தமிழ் இலக்கியத்துறை தலைவர் ஆகலாம், அப்பெல்லாம் சில சிக்கல் அவர் சந்திக்காத பிரச்சனையே கிடையாது. அப்படியேதான் எல்லா சிக்கலும் உருவாக்குறாங்க. அப்ப அது மேல வரைக்கும் போகுது. ஒரு அமைச்சர்கிட்டே போய் பேசுறோம், அவர் நானும் போயிட்டு இருக்கேன். அப்ப அவரே கேட்கிறாரு, என்ன பொறுப்போ நீங்க முதுகலை மொழியியல் படித்தீங்க, முனைவர் பட்டம் மொழியியல், நீங்க எப்படி தமிழ் இலக்கியத்துறை தலைவர் ஆக முடியும்? அவர் தமிழ் இலக்கியத்தை அவர் நினைச்சு வரல, அவர் வந்தது வேற ஒண்ணு, அவங்க தான் உட்கார வச்சாங்க அவரை இந்த மாதிரி. அப்ப நான் சொன்னேன், எடுத்து சொன்ன சில அப்படியே அப்படின்னு கேட்டார் நான் அமைச்சர். அப்படி எந்த பிரச்சனையும் வரலாம் வச்சுக்கினேன். அந்த மாதிரி அவர் 2000 வரைக்கும் பணியாற்றினாரு. அப்பொழுதுதான் அவர் துணைவேந்தராக மாறுறாரு. பெரியன்னா சென்னை பல்கலைக்கழகம் சொல்லி உங்களுக்கு தாய் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இந்த பல்கலைக்கழகத்துல 150 ஆண்டுகளுக்கு மேல வரலாறு பல்கலைக்கழகத்துல ஒரு தமிழ் பேராசிரியர் துணைவேந்தராக மாறுகிறது. அதுதான் முதல். அது பிறகு யாரும் வர முடியும். ஏன்னா பொதுவாக தமிழ் பேராசிரியர் ரைட் இல்லை, தமிழ் பேராசிரியர் என்ன தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக ஒரு தமிழ் பேராசிரியர் வர முடியுமா? பேரரசர் வாசு பவானிக்கம் மதுரை பிரதேசத்துக்கு வந்திருந்தாரு. அப்படி நிறைய வேறொரு பெருமை இவரு அந்த நிறைய பேர் மூவா இருந்தாரு. ஆனா சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஒரு தமிழ் பேராசிரியர் துணைவேந்தராக வந்தது முதல் இது அவருடையதான். அதுக்கு எனக்கு தெரியும். அவருடைய அந்த பணிகளை பற்றியெல்லாம் தெரிந்தவர், நல்ல தெரிந்த ஒருவர். அப்ப அந்த அதனுடைய தலைவராக இருக்கிறார், அந்த தேடல் குழு சொல்றாங்க இல்லையா, சர்ச் கமிட்டி இருக்காரு. அவரு எனக்கு வேற தொடர்பு கொண்டு வச்சுக்கோங்களேன். அவர்கள் கேட்டாரு, இந்த பொற்கோன் ஒருத்தர் அவங்க இருக்கிறாரு, அவரு நல்ல எல்லாம் சொன்னாரு, ஏன் அவரையே துணைவேந்தரா இருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டாரு. சார் என்ன கேள்வி, உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி? இல்லை, அவர் நேரத்துல தெரியாது எனக்கு, ஆனா பார்த்தேன். ஏன் உங்க சென்னை பள்ளியில் உள்ளே இருந்து ஒருத்தர் வரக்கூடாது?
கேட்ட பேரரசு ஆனந்தகிருஷ்ணன். பேரரசு ஆனந்தகிருஷ்ணன் இந்த தேர்தல் குழுடைய மறைந்த அண்ணா பேரரசு துணைவேந்தர் அவர். அப்போ ஒன்று கேட்டு பேசினாரு, ஏன் அவரை வந்து விண்ணப்பிக்கலாமே அப்படின்னு. அவருடைய குறிப்பெல்லாம் நல்லா இருக்கும், சும்மா கன்செப்ட்லாம் கிடைச்சா சரி அப்படின்னு அதான் பெரிய அரசியல் இருக்கும். அப்புறம் அவரு எதிரும் பதவிக்கு விண்ணப்பிச்செல்லாம் போக மாட்டாருங்க. அது துணைவேந்தர் குழு எல்லாம் தேர்தல் குழு சொல்றீங்க, தேர்தல் குழு நீங்க தான் தேடி எடுக்கிற மொழியா அவங்க விண்ணப்பிக்கிறது கிடையாது. இப்ப தமிழ்நாட்டு வழக்கு என்ன இருக்குன்னா, விருதுகள் கூட நீங்க விண்ணப்பிக்கணும். அங்கே குறிப்பாக விளம்பரத்தை இந்த விருது தமிழகத்துறை எது கொடுக்கும், அந்த விருது ஆர்வம் உள்ளவர்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம். ஏன் விருது எனக்கு விருது வந்து நாம விண்ணப்பிக்க சரியா இருக்குமா? ஆனா இதான் இந்த தமிழ்நாட்டு வழக்கம். தேர்தல் குழுங்கிறது அவங்களே கண்டுபிடிக்கணும், யார் நல்ல திறமைசாலி அவங்க கண்டுபிடிச்சு அவங்க நியமிக்கணும். இன்ன வரைக்கும் தேர்தல் குழு பேர் இருக்குது, ஆனா தேர்தல் குழு கிடையாது. இப்போ விளம்பரமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன். அப்ப அந்த மாதிரி அவர் பேசினேன் சார், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க, நீங்க ஏன் செய்யக்கூடாதுன்னு. என்ன தேசம் இப்படி சொல்றீங்க, அது தேர்தல் குழு அப்படி நான் வந்து தகுதினா அவங்க தானே கூப்பிடணும், நான் எப்படி விண்ணப்பிக்க அப்படின்னு கேட்கிறாரு. நடந்த உரையாடல் எனக்கு என்ன எப்படியோ அவருடைய விவரங்கள் போயிடுது. அப்படின்னா அவரை வந்து துணைவேந்தரா நியமிக்கிறாங்க. அவர் எதிர்பார்க்கல. இங்க தமிழகத்துல இங்க ஒரு தேர்தல் பண்ணிட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு இது வருது, நீங்க துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியமானது, ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். எதிர்பார்க்கவே இல்லை இந்த நேரத்துல துணைவேந்தரானாரு. அப்போ என்ன வந்து இந்த சென்னை பள்ளியத்துல ஒரு தமிழ் வாத்தியா இவர் துணைவேந்தரா வந்து இங்க 68 துறைகள் இருக்குது. அதெல்லாம் அறிவியல் துறை இருக்குது, மருத்துவ துறை இருக்கு, எல்லாம் இருக்குது. இவர் வந்து என்ன செய்ய போறாரு துணைவேந்தரா? இவருக்கு ஆங்கிலம் தெரியுமா? ஒரு கருத்துல ஆங்கிலத்துல பேச முடியுமா? அப்படின்லாம் வந்து பேச்சு நடைபெறுது. நானும் தானே பணியாற்றேன், பல இடங்கள்ல அந்த பேச்சு நடைபெறுது. ஆனா எதிர்பார்த்துக்கு மாறாக அவருக்கு முன்னாலே சரி பின்னாலே சரி அந்த மாதிரி பல்கலைக்கழகத்துல ஒரு பெரிய பணி நடந்ததில்லை. அவர் காலகட்டத்துலதான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு அந்த 5 நட்சத்திர தொகுதிகள் கிடைச்சது. ஒரு முக்கியமான தேர்ந்தெடுப்பாங்க, அதுல வந்து அவர் காலகட்டத்துல கிடைச்சு 5 நட்சத்திர தொகுதி கிடைச்சா நிறைய கிராண்ட் கிடைக்கும், அதெல்லாம் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, அதன் ஒரு திட்டம் வந்து மத்திய அரசாங்கத்துல இருந்து பொட்டன்ஷியல் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது அகாடமிக் இதுல வந்து பெரும் திறமை உள்ள பணிகள் 5 தேர்ந்தெடுத்து, அகில இந்திய அளவுல 5 தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து 30 கோடி ரூபாய் அவங்களுக்கு கிராண்ட் தர்றது ஒரு இது. இங்க எல்லா பள்ளிகளும் இது பண்றாங்க. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் துணைவேந்தர் அந்த சென்னை பல்கலைக்கழகம். அவர் அந்த பல்கலைக்கழக நிதிநிலை குழு UGC கமிட்டில போய் பிரசன்ட் பண்றாரு, எங்க யூனிவர்சிட்டி இவ்வளவு பணி இருக்குது, இவ்வளவு பண்ண முடியும், எங்களுக்கு இவ்வளவு திறமை இருக்குது, எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் வேற பள்ளிகள்லாம் கொடுக்கல, இந்தியாவில 5ல் 1ஆக சென்னை பள்ளம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பொட்டன்ஷியல் எக்ஸலன்ஸ் வந்து. நான் வந்து அவரை பத்தி வரலாறு தெரியும், நிறைய பேர் அவரை பத்தி பேச போறாங்க. சரி, இங்க வந்து என்ன பண்ணாரு துணைவேந்தர் ஆகி வேற என்ன பண்ணாரு? பொட்டன்ஷியல் எக்ஸலன்ஸ் வாங்கினாரு, 5 நட்சத்திரத்தை வாங்கினாரு, அதெல்லாம் சரி. இந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கோ மாணவர்களோ என்ன செய்தாருன்னு அதையும் நம்ம முக்கியமா பார்க்கணும். 1985 பிறகு நான் அப்போ 87 நான் வந்து விரிவாக தேர்ந்தெடுக்கப்படுறேன். 85 பிறகு சென்னை பள்ளிக்கூடத்துல பணி நியமனமே கிடையாது. 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 150 பதவிகள் வந்து நியமிக்கப்படாமல் இருக்கு துறைகள். 68 துறைகள், அதுல 150 ஆசிரியர் பதவி நிரப்பப்படாமல் இருக்கு. ஏன்னா பல்வேறு காரணங்கள், சில நீதிமன்றத்துக்கு போவாங்க, சில பிரச்சனைகள் போவாங்க, ஒதுக்கீடு சரியான பார்ப்பா, இப்படி சிக்கல 15 ஆண்டுகளாக ஒரு ஆசிரியர் நியமிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இவர் 2000 வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் பேச அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசி நீதிமன்ற வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க வச்சு அரசாங்கத்தில் சொல்லி அந்த ஒதுக்கீடு முறையை சரியா கொண்டு வந்து கிட்டத்தட்ட 120 பதவிகளை நியமனம் பண்ணார். அதன் பிறகு ரொம்ப வருஷம் கழிச்சா நடந்து வச்சுக்கிறேன். 150 என்னன்னா நான் அங்க வந்து பதவி ஓய்வு பெற்று எனக்கு 15 வருஷம் ஆச்சு.
அப்பவும் விரிவிழாவை நியமிக்க மாட்டாங்க இல்லையா, அவங்கதான் துறை தலைவர்கள். இன்னைக்கு அதே சூழல் மெட்ராஸ் சொல்லி இருக்குது. இன்னைக்கு 150 பதவிக்கு மேல வந்து இந்த நியமன எல்லா துறையும் ஒரு ஆள் 2 ஆள் தான் இருக்கிறாங்க. தவறா இருக்கணும்னு நான் இங்க கேட்கிறேன். இப்ப பேராசிரியர் மணிகண்டன் ஓய்வு பெற்றாங்கன்னா அது 2 பேர் இருப்பாங்க. அவங்க ஓய்வு பெற்ற பிறகு அப்படி முதல்லயே வந்து ஒரு விழா நியமிச்சு அதுல பயிற்சி கொடுக்கணும் இல்லையா. அதே மாதிரி இலக்கியத்துறையை பார்த்தோம்னா பழனி பேராசிரியர் எல்லாம் 1 வருஷம் 2 வருஷம் முடிஞ்சு அதுக்கு பிறகு என்ன பண்ண போறாங்க. இப்ப இந்த துறைக்கு மட்டும் இல்ல, எல்லா துறைகளுக்கும் ஆச்சரியமா இருந்தா அப்பொழுது அவர் நியமித்த விரிவாளர்கள் தான் இன்றைக்கு துறைத்தலைவராக இருக்கிறாங்க. கீழ் நியமனமே இல்லை. இப்படிப்பட்ட சூழல். அப்போ ஒரு தமிழ் பேராசிரியர் துணையாக மாறி எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு பாருங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு நிறைய பிரச்சனை இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நமக்கு நம்மளுக்கு ஒரு வளாகம் உண்டு, அந்த இடத்த வந்து அவங்க எடுக்கிற மாதிரி இருந்தது. அதே வந்து தீர்த்து இல்லை இருந்தது உரிமை நிலைநாட்டினாரு. இந்த பெரிய நிலம் அது நம்ம பரிகரிக்கிற லேண்டு தான் அது. ஆனா அதை வந்து மறைச்சி அவன் பயன்படுத்தி இருக்காங்க. அதை தீர்த்து வச்சாரு. ஆச்சரியம் 3 ஆண்டுகள் அவர் பண்ணது இருக்குல்ல, ரொம்ப பெரியது. அப்ப சொல்றாங்க சார், அது என்ன ஒரு இப்பெல்லாம் வந்து விரிவாளர் பதவிக்கு விற்பனை சொல்லணும் 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்து வர முடியாது. நீங்கெல்லாம் இல்ல, அது கொடுத்தா வர முடியாது. 30 லட்சம் 40 லட்சம் வேணும். எங்கேயா விதிவிலக்காக வரலாம், அவ்வளவுதான். அது இந்த நிலவரம். இப்ப என்னுடைய காலகட்டத்தில் இருந்தா ரெக்கமெண்டேஷன் இருக்கும், பரிந்துரைகள் இருக்கலாம், ஆனா பணம் கிடையாது. 30 லட்சம் கொடுத்து யாரும் 40 லட்சம் கொடுத்து யாரும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள்ல அப்ப 120 பதவியை நியமிச்சுட்டாருன்னா எவ்வளவு வருமானம் வந்து கேட்கிறாங்க. ஒரு கோடி வாங்கினா கூட என்னாச்சு, 120 கோடி. அப்போ ஒரு பொட்டு அப்படி இருக்கும் இன்னைக்கு 120 கோடி. அதுல எனக்கு ஒரு பங்கு உண்டு அப்படின்னு பேச்சு உண்டு. ஏன்னா அவர் கூட இருப்பாரு, அவருக்கு எப்படியாவது ஒரு கமிஷன் கிடைச்சிருக்கும். பொட்டோ பத்தி சொல்லணும், ஒரு பைசா இந்த பதவி இல்லை. அடுத்தவங்க ஒரு பைசா அவருக்கு நிக்காது. நான் இன்னைக்கு நீங்க சோதிப்பாங்க, அவர் கூட எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு குடிக்க போன வச்சுங்க, நீங்க காசு கொடுக்கவே முடியாது. ஏன்னா 50 வருஷம் கூட இருக்கிறவங்க நானே கொடுக்க முடியாது. போனா இல்லை சார் ஐங்க அன்பு அப்படின்னா அப்புறம் இங்க ஆசிரியராக இருக்கும்போது அவருக்கு அலுவலகத்தில் வீடு, அப்போ ஈமனம் மனுஷன் வீடு அங்கே. அப்போனா ஈவினிங் முடிஞ்சா ஒரு பையன் மணிக்கு போகும். சாயங்காலம் 2 வருஷம் சேர்ந்து இதுக்கு போவோம். நான் அடையாளத்துக்கு போவோம், பஸ்ல ஏறுவோம். ஒரு நாள் கூட டிக்கெட் நான் எடுத்து கிடையாது, எடுக்க விட மாட்டார். அந்த மாதிரி ஒரு பைசா அவர்கிட்ட கிடையாது. அவரை போய் 100 கோடி ரூபா வாங்கி இவர் வேலைக்கு போய் என்ன பண்ணா கிடைக்கிறது. அந்த குழந்தைகள் வந்து இப்போ அரசு செல்வியவங்க எல்லாம் அங்க இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, பிறந்த குழந்தைகள். அவங்க வளர்ந்து 5, 6 வயசு 7 வயசு வச்சுக்கேன். நான் வீட்டில் பேசிட்டு இருப்பேன். நான் கேட்பேன், அரசி எல்லாம் சொல்றாங்க, கொஞ்சம் பணம் வாங்கிட்டு அப்படி இருக்குன்னு கேட்பேன். தாத்தா அதில் சேர்த்துடலாம். குழந்தைகள் வளர்ப்பு இன்னைக்கு பெரிய இதில் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த பண அவசியங்கள்ல இருக்கு. அது மாதிரி சில தெளிவா இருப்பாரு. ஒரு ஆசிரியர் இருப்பார், அடிக்கடி வந்து அவருடைய கடன் வாங்குவாரு. ரொம்ப நெருங்கிய நண்பர். இவருக்கு ஒரு கடன் வாங்குறாரு, கஷ்டப்படுறாரு, ஒரு உண்டு. அப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். சரி நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா இப்போ திருப்பி கேட்கலான்னு சொல்றாரு. போனப்ப நான் கேட்பேன், ஏன் சார் அவரை கொடுக்க மாட்டான்னு ஏன் கொடுக்குறீங்கன்னா, அவர் கொடுக்க மாட்டான்னு தெரியும், அதான் 2000 கொடுத்து முடிச்சிட்டேன். ஒண்ணு அவருக்கு பதில் நான் எதிர்பார்க்கல என்ன, ஆனா இந்த சொல்லிதான் நான் கொடுக்குறேன். அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டோம்னா அது திருப்பி எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி அவர் இருந்தது. அவர்கிட்ட சில பேர் இந்த நூல் வெளியிட்டவங்க அவர்கிட்ட கொண்டு போய் நூல் கொடுக்க போவாங்க. கொடுத்து அடிச்சாங்கன்னா எழுதுவாங்க, அன்புடன் உங்க தங்களுக்கு பேராசை கொடுப்பவர்களுக்கு இந்த நூலை காணிக்கையா வந்து பேரை கொடுப்பாங்க. அவர் வாங்கி வச்சுருவார். வாங்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கும், அப்படி கையில ஒரு பர்ஸ் எடுப்பாரு. எடுத்து இது இந்த புஸ்தகம் 100 ரூபான்னு வச்சுங்க, இன்னொன்னா ஒரு 500 ரூபாய் எடுப்பாரு. அவர்கிட்ட தப்பா எடுக்காதீங்க, நூல் வெளியிட எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும், நீங்க போட்டீங்க இதெல்லாம் விற்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு அன்பளிப்பா வச்சுக்கன்னு சொல்லி அந்த 100 ரூபா பத்தி 500 ரூபா கொடுப்பாரு. நான் தேவர் நண்பரை பார்த்துக்கிறேன், அந்த நம்பர் பேர் அவரு சொன்னா, நீ புக்கை கொண்டு போனீங்கன்னா நீ எழுதாம கொடுத்தா ஞாபகப்படுத்துவாரு. நீ எழுதாதீங்கன்னு சொல்லுவாரு. ஏன்னா எழுதாம என்ன செய்வாங்க, வேற எங்கேயா கல்யாணம் பில்ல போட்டு பணத்தை வாங்கிடலாம் இல்லையா. அந்த மாதிரி சூழல்ல கொடுக்கக்கூடிய அத பணம் பிரச்சனையில நீங்க
அவரை வந்து எந்த இதுன்னு சொல்ல முடியாது. சரி, இது தனிநபர் ரீதியா அவங்க பார்க்கக்கூடிய. அடுத்து இந்த பல்கலைக்கழகத்தில் என்னென்ன செஞ்சாருன்னு இல்லையா, முக்கியமான ஒண்ணு துணைவேந்தரா இருக்கும்போது பொது அரசியம்னா எல்லாரும் அவரை நோக்கி வருவாங்க. இந்த சுயநிதி கல்லூரிகள் அவங்க எல்லாரும் வந்து ஏதாவது செய்யலாமா உங்க அன்பை பார்த்தாருன்னு வருவாங்க. அப்போ வந்து சொல்லணும், இல்லை நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால ஏதாவது செய்யணும் உங்க பேர்ல அப்படின்னு வராங்க. அவர் என்ன சொல்றாரு, ஆமா தொல்காப்பு அறக்கட்டளை அப்படின்னு ஒண்ணு நிறுவனம், அதுல பணத்தை கொடுத்து இன்ன வரைக்கும் அந்த அறக்கட்டளை இருக்குது, தொல்காப்பு அறக்கட்டளை. அடுத்து ஒண்ணு வந்து வேற மாதிரி இந்த மாதிரி நிதி வந்தது, அவரே என்ன கொடுப்போம், நான் இன்னைக்கு துணைவேந்தரா இருக்கிற நாளைக்கு நம்ம போயிடலாம். அது பிறகு என்ன நடக்கும், நிலைச்சி நிற்கும் தமிழுக்கான பணி நிலைச்சி நிற்கும். அப்ப என்ன பண்ணாங்கன்னா தமிழ் மேம்பாட்டு திட்டம்னு ஒண்ணு உருவாக்கி 20 லட்சம் ரூபாய வங்கியில பல்கலைக்கழக சார்பாக அதை போட வச்சு இன்னை வரைக்கும் என்ன தமிழ்ல தமிழ்துறை சேர்ந்தவங்க இல்லை, தமிழ்துறை சேராதவர்கள், அது அலுவலர்களோ ஆசிரியர்களோ அவர் எழுதக்கூடிய தமிழ் புத்தகங்களுக்கு அவங்க வந்து மானியம் இருக்கு. இன்னை வரைக்கும் இந்த இது இருக்கு. எத்தனை பேர் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. அப்ப நான் கூட கேட்டேன், என்ன சார் நாங்கெல்லாம் இருக்கோம் தமிழ் துறையில, எங்கெல்லாம் இந்த குழுவை போடாம நீங்க எல்லாம் மற்ற துறையில போடுறீங்கன்னா உங்களுக்கு வேற வேலை, இவங்க தான் வரணும், நீங்க செய்ய வேண்டியது தமிழ் எழுத வேண்டியது உங்க கடமை. பட் இவங்க எல்லாம் எழுதணும்னா அந்த பெரிய தமிழ் பணி அவங்களதான் ஊக்குவிக்கிறது இன்னைக்கு இந்த அறக்கட்டளை இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் துணைவேந்தர பதவியேற்ற உடனே ஒரு முக்கியமான ஒரு நபர் சந்திக்கிறோம், அவர் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் சொல்ற பொக்கோ துணைவேந்தர பதவிங்கிறது மொத்தத்துல 3 வருடம், 3 ஆண்டுங்கிறது 1000 நாட்கள். 1000 நாட்கள், ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சாதனை பண்ணணும். முதல் சாதனை என்ன பண்ணாரு, வேடிக்கையா இருக்கு உங்களுக்கு, நம்ம அந்த கடிகாரம் ஓடாம இருந்துச்சு சேப்பாக்குல. அவர் துணைவேந்தர் ஏற்ற பிறகுதான் அந்த சேப்பாக்குல கடிகாரத்தை ஓட வச்சாரு. அது சாதாரண பணிதான். ஆனா அவர் சொன்னாரு, நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுங்க, இந்த பாதையில போறது வரவங்கன்னா பார்ப்பாங்க, ஆச்சரியமா இருக்கே, மணி ஓடுது கடிகாரம் ஓடுதுன்னு கேட்பாங்க இல்லையா, அதை கொண்டு வந்தாரு. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவர் கவனமாக பல்கலைக்கழகத்தை பெருமையை கூட்டு எல்லாம் பண்ணுவார். இது ஒரு புறம். இன்னொரு முக்கியம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த இணையங்கள்லாம் நிறைய இருக்குது. அவர் இருக்கும்போது 2000 சென்னை பல்கலைக்கழகத்துல எங்கேயுமே எந்த வளாகத்திலையும் கணினி வசதி கிடையாது. அதுவும் நம்ம மெரினாவில் கணினியே கிடையாது. அப்ப முதல் மாறாக ஒரு 65 லட்சம் 70 லட்சம் இதுல 4 வளாகத்துக்கும் இணைய வசதி கொடுத்தார். 4 வளாகத்துக்கு அப்படி கொடுக்கும் பொழுதுதான் நம்ம தமிழ் மொழி துறையில நம்ம என்ன பண்ணோம், கணினிக்கான ஒரு தனியாக தமிழ் கணினியில ஒரு லேப் உருவாக்கணும். அதான் இன்னைக்கு அது இது மட்டும் இருக்குது, வெளியே என்ன சோடா அது மட்டும் உள்ள பார்த்தீங்கன்னா வெறும் ஆள் இருக்குது. கிட்டத்தட்ட அதுக்கு செலவழிக்கப்பட்ட பணம் ஒரு 20-25 லட்சம் ரூபாய் அது மானிய குழு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலேயே தமிழ் துறையில ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு துறையாக வந்து நம்முடைய தமிழ் மொழித்துறை. அப்பதான் பேராசிரியர் சொன்ன மாதிரி முதுகலை கணினித்தள முதுகலை கொண்டு வந்தோம். அதனால அதை விட்டது இல்லை, அது வந்து எல்லா மாணவர்களுக்கும் பயன்பட்டு. நான் சொல்றேன், எந்த துறையை சேர்ந்த மாணவர்களும் வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, கணினி எல்லாம் கணினி பயமுறுத்துவாங்க, அங்க ஜெயிச்சிடாது. நான் சொன்னேன், கல்ல போட்டு உடைச்சா தான் உடையும், பார்த்தா என்னதான் பண்ணலாம், யாருனா என்னன்னா எதெல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் செய்யாது. இவ்வளோ எல்லா மொழித்துறை மாணவர்களும் அங்க வந்து அங்க வேலை செய்வாங்க. இன்னொன்னு, சென்னை பல்கலைக்கழக இணையதளம் பார்த்தீங்க இல்லையா, இணையதளம் அதற்கும் கிடையாது. முதலாக அந்த இணையதளம் உருவாக்கப்பட்டது. அந்த உருவாக்க யார் தெரியுமா, நம்ம தமிழ் மொழித்துறை. அந்த லான்ச்சிங் வந்து பள்ளியோட மானிய கொடுத்தாங்க, UGC சேர்மா வராது, அவர் தான் தொடங்கியது. அதை கொண்டு வந்து இணையத்தை அவர் கொண்டு வந்ததுன்னா தமிழ் மொழித்துறை. இப்படி இந்த மாதிரி பல்வேறு வசதிகள்லாம் சென்னை அவர் செஞ்சு கொடுத்தாரு. அது ரொம்ப, அதனாலதான் இன்னை வரைக்கும் இந்த பள்ளி எடுத்து இந்த ஓடிட்டு. இன்னும் அடுத்து இது மாதிரி யாராவது வந்து செய்யணும், வரக்கூடிய வாய்ப்பு பண்ணுவோம். இதான் பல்கலைக்கழகத்தை செஞ்ச பணி. சரி, அதை விட மட்டும் தான் இருந்தாரான்னு பார்த்தா இல்லை. அவர் துணைவேந்தர் ஆகுவதற்கு முன்னாடி அவர் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனையான, அவனை கம்யூனிஸ்ட்லாம் சொல்ல மாட்டேன், அவர் முற்போக்கு சிந்தனையான பெரியாருடைய ஒரு வழியில நிற்கக்கூடியவர். அதே சமயத்துல அந்த தமிழ் மொழி இருக்கு இல்லையா, அது அந்த வகுப்பறையோடு அடங்கி ஒடுங்கி இருக்கக்கூடாது. அது ஒரு பெரிய இயக்கமாக தமிழ் இயக்கம் ஆரம்ப அடிப்படையில் என்ன பண்ணணும்னா, நாங்களாம் சேர்ந்து மொழி மேம்பாட்டு பேரவையை ஒன்று வெளியே நிறுவனம்.
மொழி மேம்பாட்டு பேரவை, நான் பொக்குவங்களாம் சேர்ந்து அவர் தான் எங்களை பண்ணிட்டு, அது சார்பாக தமிழ்நாட்டிலே முதலாக தமிழ் உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் ஆட்சி மொழியாக ஆக்கப்பட வேண்டும் முழக்கத்தை முதல்ல வச்சு ஒரு 3 நாள் கருத்தரங்க நடத்தும் எங்க பாவன அரங்கத்தில் முதலாக. இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க, அன்றைக்கு நாங்கள் வச்சோம். இங்குள்ள 22 மொழிகளும் ஆட்சி மொழிகளாக ஆக்கப்பட வேண்டும். அப்ப மந்திரிலாம் கலந்து ஒண்ணு வச்சுக்கணும் வச்சோம். இது மாதிரி மொழி மேம்பாட்டு இன்னும் முக்கியமான கருத்தரங்கம் ஒண்ணு, தமிழ் பயிற்று மொழி. தமிழ் தான் பயிற்று மொழி இருக்கணும், அதுக்கு அறிவியல் அடிப்படை உண்டுங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு பெரிய கருத்தரங்கம் அதே இதெல்லாம் நடத்தணும். அப்படி பல்கலைக்கழகத்துக்கு உள்ள மட்டும் இல்லை, அதுக்கு வெளியவும் இந்த மாதிரி தமிழ் பணிகளை அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய இதா பார்த்தோம். இது ஒரு புறம். இது வந்து அவருடைய நிர்வாக திறன், அவருடைய தமிழ் மொழி திறன். நீங்க எல்லாரும் ஒரு புக்கு முக்கியமா படிக்கணும். அவர் என்ன முடியல, தமிழ் உணர்ச்சி, தமிழ் வளர்ச்சி, தமிழ் ஆட்சி. நீங்க அந்த புத்தகம் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா மாணவர்கள் படிக்கணும். அது இப்போ கிடைக்கிறது இல்லை. தமிழ் உணர்ச்சி, தமிழ் வளர்ச்சி, தமிழ் இங்கே நடத்தின ஒரு என்ரோல்மெண்ட் தான். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. திட்டங்கள்லாம் ரொம்ப அருமையா தமிழை வந்து நல்ல நவீனத்தோட அதை சொல்லக்கூடிய ஒரு பக்கம் அது உண்டு. ஒரு கருத்தரங்கம் நடக்குது. நான் ரெட்டை வழக்குங்கிறது, ரெட்டை வழக்கு தமிழை பேச்சு வழக்குக்கு எழுத்து வழக்கு இருக்கு. நான் பார்த்தா எனக்கு இந்த இலக்கிய வழக்கில் பேச்சு வராது. நாங்கள் பேசுறதுலாம் பேச்சு தமிழ். அப்புறம் அவங்களாம் அருமையா பேசுறாங்க. மணிகண்டன் இலக்கிய தமிழ் நல்ல மேடையில் பேசுறாங்க. மணிகண்டன் சிம்ம குரல் கேட்கவே வேண்டாம். எனக்கு அந்த மேடையில் நின்று இந்த இலக்கிய தமிழை பேசுறது இந்த வரைக்கும் வரமாறுது. பேச்சு தமிழ் தான் பேசுறேன். அப்ப அதை பற்றி ஒரு கருத்தரங்கம் நடக்குது. ரெட்டை வழக்கில் பேச்சு வழக்கு இருக்கும், எழுத்து வழக்கு இருக்கும். ஆனா என்ன வழக்க பேசுறது நீங்க தீர்மானிக்க கூடாது, சமூகம் தீர்மானிச்சு வச்சிருக்கு. வீட்டுல போய் நீங்க இந்த சாப்பிட்டு இருக்கலாம், நன்றாக தூங்கிடலாம். வீட்டுல போய் கேட்டு என்ன சொல்லுவாங்க, சம்திங் ராங், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி மேடையில இங்க அனுமதிக்காது. ஆனா இலக்கிய மேடையில போய் நான் அந்த மாதிரி பேசினா இன்னும் எனக்கு தமிழே தெரியல, இன்னும் பேசலாம் அந்த கொச்சி தமிழ் பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அப்ப சமூகம் தீர்மானிச்சு சொல்லுது, இந்த இடத்துல பேச்சு வழக்கு தான் பயன்படுத்தணும், இங்க ரெட்டை வழக்கு தான் பயன்படுத்தணும் தீர்மானி. இதை ரெட்டை வழக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்று இரு வழக்கு அப்படின்னா, இப்போ ஆங்கிலமும் இருக்கு, தமிழும் தெரியும். எனக்கு ஒரு இடத்துக்கு போறேன், அது ஆங்கிலம் பயன்படுத்தணுமா தமிழ் பயன்படுத்தணுமா, அது என்னுடைய முடிவு. நான் என்ன பண்ணுவேன், நான் படிச்சவனா காமிக்கிறேமா உடனே என்ன பண்ணுவேன், ஆங்கிலத்துல பேசுவேன். பாப்பேன் அடிக்கடி சொல்லுவேன், சென்னையில பேருந்துல காலையில அலுவலகம் போற பெண்கள்லாம் போவாங்க இல்லையா, அந்த அதுல உட்காந்தீங்கன்னா வீட்டுல ரத்த குழம்பு வச்சது கூட ஆங்கிலத்தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க படித்தவர்களும் தெரியணும்னா அது ஒரே ஒரு வெளிப்பாடு என்னது, ஆங்கிலம்ங்கிற ஒரு இது உண்டு. அப்போ எதை நம்ம பயன்படுத்துறது, அது இருவழக்கு. நான் சொல்ல ரெட்டை வழக்கு. ரெட்டை வழக்குங்கிறது எங்க பேச்சு வழக்கு, எங்க இலக்கிய நீங்க தீர்மானிக்க முடியாது, சமுதாயம் தீர்மானிச்சு. நான் ஒரு கட்டுரை எழுதுறேன்னா கண்டிப்பா இது வந்து இலக்கிய வழக்கத்தை எழுத்து வழக்கத்தான் இருக்கணும். வீட்டுல பேசினா பேச்சு வழக்கத்தான் இருக்கணும். இது ரெட்டை. ரெட்டைங்க வேற, இருங்கிறது வேற. ஒரு கருத்தரை நடக்குது, ஒரு துணையாளர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போ ரொம்ப எளிமையா சொல்றாரு, ரெட்டை இலக்கணம் வேற ஒண்ணும் இல்லைங்க, ரெட்டை ஒட்டி பிறந்த ஒரு ஒட்டி விளக்கம். ரெட்டை பல்லு சொல்லுவோம், 2 பழங்கள் வாங்கிட்டு வாங்க வேற, ரெட்டை பல்லு ஒட்டி இருக்கு. ரெட்டை குழந்தைன்னா எத்தனை குழந்தைகள் இருக்கு, 2 குழந்தைகள் இருக்குது. இது ரெட்டை குழந்தை. ரெட்டை குழந்தைங்கிறது வேற, இரு குழந்தைங்க வேற. இந்த உதாரணம் பாருங்க, பழம் ஒட்டி இருக்கு இல்லையா, அது ரெட்டை பழம் சொல்லுவோம், அது இரு பழம் சொல்ல மாட்டோம். அதுபோல ரெட்டை வழக்கு. நானும் ஆராய்ச்சியாக பண்ணிட்டு இருக்காதுல உணவுப்பட்டுலாம் வாங்கினேன். அந்த கருத்துக்களை அவர் அதாவது அவர்கிட்ட ஒண்ணே ஒண்ணு உண்டு, நிறைய கருத்தை முன்வைக்க மாட்டார். ஒரு கருத்து 2 கருத்து அந்த இதில் பேசுவார். ஆனா அது ஆணித்தரமாக தெளிவாக பேசுவார். இன்னொன்று சொல்லலையே, ஆங்கிலம் தெரியுமான்னு சொல்ற ஐயப்பட்டாங்க துணைவேந்தரம் மாறவன. அவர் துணைவேந்தரம் மாறினோடனே ஒரு அறிவியல் துறையில ஒரு கருத்தரங்க தொடக்க விழா, துணைவேந்தர்கள் கூப்பிட்டாகணும். அது மருத்துவத்துறை சேர்ந்த துறை கூட்டம். இவருக்கு எல்லாரும் எதிர்பார்க்க, நானும் எதிர்பார்க்க, எல்லாரும் எதிர்பார்க்க, இன்னத்தை தமிழ்லாம் பேச போறாருன்னு பார்த்துட்டு. அவர் தமிழ் பேசக்கூடாது இல்லை, அங்க வந்து வெவ்வேறு மொழி சேர்ந்தவர் ஆங்கிலத்தை அருமையாக பேசினார். ஏன்னா லண்டன்ல இருந்தவர். என்ன இன்னொன்று தெரியும், அவர் லண்டன்ல ஆசிரியராக பணியாற்றியது ஒண்ணு. அதுபோக உலக தமிழ் அரசாங்கத்தில் அவர் பணியாற்றும் பொழுது அவர் யுனெஸ்கோ சார்பாக இலக்கியம் சார்பாக ஒரு உயர் பயிற்சி அல்லது உயர் கல்விக்காக அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தார். ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அங்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. உலகப்புறம் சுற்றிருக்காரு வச்சுக்கங்களேன். அதனால என்ன இப்பவும் என்ன சொல்றாங்க, இப்ப ஏன்ட கேட்பாங்க, நான் அந்த கணினி கருத்தரங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் இல்லையா, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பேசி முடிச்சேன், சார் நீங்க எம்சிஏவா பிஇயா, ஏன்
கணினி பத்தி பேசு, கணினி பத்தி தமிழகத்தை தெரியக்கூடாதா? கணினி பத்தி தமிழ் வாத்தியார்னா என்ன தெரியுமா? கையில ஒரு கொடையை வச்சுக்கிட்டு ஒரு துண்டை போட்டுக்கிட்டு திருக்குறளை சொல்லிக்கிட்டே போகணும். என்ன தமிழ் வாத்தியார் பத்தி அபிப்பிராயம் இருக்குது இல்லையா? நாம வேற யாருக்கு இல்லை, நாம தான் அபிப்பிராயத்தை வச்சுக்கிறோம். நான் சொல்லுவேன், மாணவர்கள் பஸ்ல போறாங்கன்னா இந்த இந்த புத்தகம் தமிழ் சமூக புத்தகம்னா அட்டை போட்டு வச்சிருக்கோம். ஷேக்ஸ்பியர் புத்தகம் அட்டை எடுத்து விட்டுருவோம். ஏன்னா அட்டை எடுத்தா ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் தெரிஞ்சவர், இதுல தொழிலாளர் ஐயா வந்து தமிழ் தெரியும் ஒன்றும் தெரியாது. இப்படிதான் தமிழ் பத்தி சினிமா கூட என்ன பண்றோம், தமிழ் ஆசிரியர்னா ஒரு லூஸ் மோகனை போடுவோம் கேரக்டரா, ஆனா ஆங்கில பேராசிரியர்னா பெரிய பெரிய ஹீரோவை போடுவோம். இது தமிழை பற்றி ஒரு இது இப்படிப்பட்ட சொல். அப்ப அவரு அங்க அருமையாக அந்த அரை மணி நேரம் சொற்பொழிவு வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இன்னும் சொல்லப்போனா அது தமிழை விட ஆங்கிலத்தை அறிவு ஜாஸ்தின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பெரிய இதை எடுத்துக்கல. அது வந்து பழைய ஆசிரியர் ஆய்வாளர் வரும்போது ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும், நல்லா தெரிஞ்சிருக்குது, ஆனா எங்க பயன்படுத்தணும் அங்கதான் பயன்படுத்துவார், எங்க போக மாட்டார். இந்த மாதிரி இதெல்லாம் அவர் பார்க்கணும். இப்போ பேராசிரியர் மணிகண்டன் இருக்கிறாரு, அவர் துறைக்கு வந்து ஒரு துணைவேந்தர் வந்து வாரான்னு வச்சுக்கோங்களேன். இது அவரை இதுல நாட்டால் பண்ணிருக்காரு, துணைவேந்தர் வாராரு. உடனே தப்பா இருக்கிறாங்க, மணிகண்டன் செய்ய மாட்டாரு. மற்ற துணைவேந்தர் இன்னும் இந்த பக்கம் வந்து அவரை போற வைப்பாங்க. அவர் சொல்லுவாரு, துணைவேந்தர்ல பிரைம் மினிஸ்டரே வந்தாருலாம், இது என்னுடைய ஆசனம், நான் இதுல நீங்க அங்கதான் உட்காரணும். அவர் துணைவேந்தரா இருக்கும்போது துணைவேந்தர் சேர யார் தூக்கி பயணம் இல்லை, அந்த சேர அவரு யாரும் முன்னாதான் உட்காரும். அந்த 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 ஒரு பண்பாடு இருக்கு இல்லையா, அந்த பண்பாடை வந்து தெளிவா வச்சிருந்தார். அதாவது அறிவுலையும் பற்றாக்குறை கிடையாது அவருக்கு, மொழியிலையும் பற்றாக்குறை கிடையாது, பண்புலையும் பற்றாக்குறை கிடையாது. அவர் பண்புகள் அவர் என்னதான் சொல்றது இருக்கு. அப்போ பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி பண்ணாரு, வெளியும் நிறைய செஞ்சாரு. அவர்கிட்ட தமிழ் படிக்க வந்தார் ப்ரொஃபசர் ஓனோன்னு சொல்லி, ஜப்பான் பெரிய பேர், இங்க இருக்க பெரும் பேராசிரியர் மாதிரி அங்க பெரும் பேராசிரியர் மூத்தவர் வந்து போனோம். அவர் தமிழ் படிக்க வந்தார். ஒரு 3 மாதம் நிறைய தமிழ் அவங்களும் ஆங்கில பேராசிரியர் புட்கோட் சாட்டை வந்து ஆங்கிலம் படிச்சுக்கிறாங்க, இது தமிழ் படிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து தமிழ் மொழி கற்பித்தல்ல பெரிய நிபுணர். யாரு? புட்கோட். உலக தமிழ் சமூகத்தில் இருக்கும்போதுதான் இந்திய தமிழ்நாட்டிலேயே தமிழை வந்து கற்பிப்பது ஒரு லாங்குவேஜ் லேப்னு சொல்றாங்க இல்லையா, அது முதல்ல வந்த லேப்னா அந்த உலக தமிழ் தான். அது பிறகு என்னவோ இதாயிட்டு அதுல வந்து ஒரு பயிற்சிப்பாங்க. அதுக்காக ஒரு புத்தகம் இருக்கு, அது லண்டன் இருக்கும்போது உருவாக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு இதை சொல்ல டக்குன்னு மறந்து என்ன ஒரு என்ன ஆங்கிலத்துக்கு அல்ல இல்ல ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, வயசாச்சு 25 பேசிருக்கும்போது இன்னொரு ட்ராக் பார்த்து அடுத்த ட்ராக் வந்து கஷ்டமா இருக்குது, அதை விட்டுருங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையில வந்து அவருடைய ஆளுமைகள் பக்க இருக்கார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டிய அவரை பற்றியே ப்ரொஃபசர் ஓனம் ப்ரொஃபசர் ஓனம் படிக்க வந்தார். பார்த்துட்டு அவர் தமிழை பார்த்துட்டு ஒரு வருஷம் அவர் அந்த விடுமுறை போட்டு ஓட்டல் சோழாவை தங்கியது, ஒரு வருஷம் தங்கியது. பேரரசு பொற்கோட்ட தமிழ் ஜப்பானிய உறவு பண்ணி ஆராய்ச்சி பண்ணாரு. அவங்களுக்கு பண வசதி வந்து பண்ணாங்க. அதோட விடல, இவரையும் அங்க அழைச்சி வச்சார். இவரை மட்டும் இல்ல, இவர் கூட ஒரு 5 மணியெல்லாம் போட்டு வந்தார். நான் போக முடியாது சொல்ல வந்து அங்க ஆராய்ச்சி. அந்த ப்ரொஃபசர் ஓனம் வந்து அந்த தமிழுக்கும் ஜப்பானிய மொழிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க இருக்குது, பண்பாட்டு தொடர்பு இருக்குங்கிற இடத்துல ஒரு பொங்கல் பண்டிகை ஒட்டி அவர் ஒரு பெரிய குரூப்போட வந்தார் ப்ரொஃபசர் ஓனம். இங்க பொங்கல் பண்டிகை இருக்கிறது இதெல்லாம் வந்து அதான் பொற்கோருடைய ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப விருந்து. அங்க ஒரு இது நடக்குது. அந்த போயிருக்கும் போது ஜப்பான்ல ஒரு தொலைக்காட்சி நேர்முகம் நடக்குது. அதாவது ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, தமிழுக்கும் ஜப்பானியக்கும் உறவு கிடையாதுன்னு சொல்றாரு. அவரும் ஒரு பெரிய பெரும் பேராசிரியர், மதிப்புக்குரிய பேராசிரியர். அவருடைய கருத்து அது. ஏன்னா அது அவங்களோட லோக்கல் அரசியல், அது தமிழ் ஜப்பானுக்கு உறவு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பொற்கோ வந்து உறவு உண்டுன்னு சொல்றாரு. அப்ப 2 பேருக்கும் ஒரு 2 பேர் பேசுறாப்புல ஒரு தொலைக்காட்சி இருக்கிறாங்க. ரொம்ப அருமையான நிறுவனர். தமிழ் ஜப்பான் உறவுன்னா கூட புத்தகமா கூட வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி அகில உலக அளவுல தமிழ் மொழியை சிறப்பை கொண்டு சென்றவர் பார்த்தா பொற்கோ. இது வரைக்கும் அவருடைய தனிநபர் வரலாறான்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். என்னைய பொறுத்த மட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம். நான் வந்து அவர் 75வது மாணவராகிறேன். இன்னைக்கு 2025, 50 ஆண்டு கால நட்பு. நான் அவர் என் ஆசிரியர்னு சொல்றதா, என் அண்ணன் சொல்றதா,
என்னை பாதுகாவல்னு சொல்றதா தெரியல. ஏன்னா எல்லா வகையும் என்னுடைய இதுல வந்து அவருடைய முத்திரை இல்லாத எதுவுமே கிடையாது. அது தனிவர் வாழ்க்கையாகட்டும், ஆசிரியர் வாழ்க்கையாகட்டும், உண்மையிலே சில விபத்துலதான் அவர்கிட்ட மோதப்பட்ட ஆய்வுக்கு கிடைக்குது. ஆனா அவர்கிட்ட சேர்ந்ததுனாலதான் என்னால பின்னால ஓரளவுக்கு இந்த துறையில ஏதோ ஒரு குறிப்பிட்ட செய்ய முடிஞ்சதுன்னா வேற யாருக்கும் பிறந்தோட முடியுமான்னு எனக்கு தெரியல. நல்ல மாணவர்களை பயிற்றுவிக்கையில வரவா முடியாது. ஏன்னா நான் அப்பெல்லாம் இப்போ வந்து வச்சுக்கிறேன், இப்ப ஆங்கிலம் தவறாம எழுதுவேன் பேசுவேன். ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. முன்னவர்பட்ட பண்ணும்போது அப்ப என்ன பண்ணேன், இதெல்லாமே எழுதிட்டு போவேன். அவர் திருத்தி கொடுப்பாரு. அவர் திருத்தி கொடுத்து அது ஆங்கிலம் கிடைச்சது. அவர் இந்த இடத்துல எப்படி போடணும், அது அந்த இடத்துல இந்த வார்த்தை தான் போடணுங்கிறதுல தெளிவா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல தெளிவான ஒரு இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய பையன். நம்ம இதுவே அவர் வாரம் இல்லையா, வரும்போது அவர் என்னென்ன பண்ணாலும் தெரியும். எதை சொன்னேன் நான் அவரை நேர்ந்து பார்க்கறது ரெண்டு தான். ஒண்ணு தொல்காப்பிய மொழியியல் ஆய்வு ஒரு பக்கம், என்னுடைய துறை அதுதான். இன்னொன்னு பார்த்து வேந்து ஆனா என்ன முடியவே உட்காந்து இலக்கிய எல்லாம் காலில் ஒருத்தருடைய பாடல் பாடுறாங்க. எனக்கு உண்மையில அவர் ஒரு கவிதை வாசல் இல்லை, தப்பா இருக்காங்க, ஒரு கவிதை வாசல் இல்லை. எனக்கு அதுல என்ன இல்லை, கவிதையில எனக்கு அந்த திறன் இல்லை, அவ்வளவுதான். ஆனா அவர் பாருங்க, மொழியை விட இலக்கணத்தை விட எதில் ஜாஸ்தியா இருந்தாரு. அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் சிறு வயசுல ஒரு புத்தகம் விற்கிற ஒரு திருவிழா ஒட்டி ஒரு போறாரு. அங்க புத்தகம் விற்பாங்க. அவர் அப்பா போறாரு, புஸ்தகம் வாங்குறாங்க. அதுல ஒரு வேற 2 புஸ்தகம் இருக்கிறாரு, தொல்காப்பியத்தை இருக்கிறாரு. அவர் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதுக்கு பணம் இல்லை, இந்த 2 எடுத்து தொல்காப்பியம் புரியாதிப்போம் அப்படின்னு விட்டாரு. அதன் பிறகு அவர் திருப்பணத்தால படிக்கும் போது தொல்காப்பியத்தை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணார். அதுலயும் ஒரு மனக்குறை இருந்தது. அந்த பாடத்திட்டத்துல செய்திகள் கிடையாது. அப்ப அதுக்காக மதுரையில அந்த அதுல சேர்ந்து செய்தியில மொழியா படிக்க பார்த்தா யாப்புல நீ பார்த்தா குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. உங்க பேராசிரியர் மணிகண்டன் ஒருத்தர், பேராசிரியர் புத்தோ ஒண்ணு, இன்னொன்று மருத அரங்கராசன் அவர்கள், ஒரு 3-4 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு பெரிய எழுத்தாளர், இலங்கை எழுத்தாளர் சே கணேசன், அவர் எனக்கு ரொம்ப நண்பர். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து இந்த யாப்பை பற்றி தெரியணும், ஒரு நல்ல சிறந்த புத்தகங்கள் தான் கொடுங்க, என்கிட்ட போய் கேட்கலாமா கேட்டார். நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் ஒரு பேராசிரியர் கூப்பிட்டு போறேன், நீ அவர்கிட்ட பேசுன்னு. 3 மணி நேரம் பேசினாங்க யாப்பை பத்தி. வெளியே வந்து கணேசன் சொன்னது, எனக்கு புத்தகமே வேண்டாங்க, எனக்கு முழுமையாக யாப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க முழுமையா. அதாவது யாப்பு, அந்த செய்யுளியல், அந்த இலக்கியம் படைப்பு, நீங்களாம் அந்த பாடும்போது பாதிட்டு இருக்கேன், நமக்கு இது நம்ம கொடுத்து வைக்கிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இல்லை, அதுக்குள்ள போகல, ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் ஒரு வெளிப்படையா சொல்றேன். ஆனா தொல்காப்பிய ஆய்வுல, மொழியியல் ஆய்வுல ஒரு மாறுபட்ட சிந்தனையை உருவாக்கணும். அவரும் சரி, அவர் பேராசிரியர் அகஸ்தியனும் சரி, 2 பேரும் தொல்காப்பியத்தில் எவ்வளவு புலமை உண்டோ அந்த அளவுக்கு மொழியியல் புலமை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல தொல்காப்பியர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல சில குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு உண்டு. அதுதான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புத்தகம் இருப்பாரு, இன்றைய தமிழ் இலக்கணம். தொல்காப்பியம் இருக்கு இல்லையா, நன்னூல் இருக்கு இல்லையா, இன்றைய தமிழ் இலக்கணம் ஏன் தேவை அப்போ தெளிவா சொல்லுவாரு. நமக்கு எல்லாரையும் விட எனக்கு தமிழ் உணர்வு அதிகம், தமிழ் பற்று அதிகம், தொல்காப்பியம். நீ பார்த்தீங்கன்னா இங்க ஆசிரியர் இருக்கும்போது அவர் வெளியே ரூம் விட்டு வகுப்பு போறாங்கன்னா, இந்த கலை தமிழ் எழுத சின்ன தொல்காப்பியம் போடுவாங்க, சிவப்போட்ட சின்ன புக்கு, அந்த கைகள் தான் வருவாங்க. அவ்வளவு தொல்காப்பியத்து மேல அவ்வளவு அவருக்கு ஒரு ஈடுபாடு ஆரம்பம். ஆனா அதே சமயத்தில் என்ன பண்ணுவார் தெளிவா, இதுதான் தொல்காப்பியத்துல இந்த சிறப்பான இருக்காரு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, தொல்காப்பியம் இன்னைக்கு நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும், முடிக்கிற மாணவர்கள், தொல்காப்பியம் உண்மையில் மிகச்சிறந்த இலக்கணம், சந்தேகமே கிடையாது. அதுக்கு அடுத்த நன்னூல் ஒற்றுனா வருது மறுக்கல. ஆனால் தொல்காப்பியர் வாழ்ந்த காலகட்டத்து செயலில் உள்ள தமிழுக்கு தான், இலக்கிய தமிழ் தான் இலக்கணம் எழுதினார் இல்லையா. அப்போ பேச்சு வழக்கப்பட்டது. ஆனா அவருக்கு கிமு 5ஆம் நூற்றாண்டு சொல்றோம் தொல்காப்பியர். அப்ப என்னாச்சு, இன்னைக்கு அது 5 இங்க இப்போ என்னாச்சு 21, 25 வருஷம், 25 நூற்றாண்டு ஆச்சு. தமிழ் வளராம இருக்குமா, மாறாம இருக்குமா? நீங்க செம்மொழிங்கிற சரி, தொன்மைங்கிற சரி, ஆனா வடமொழி என்னாச்சு, தொடர்ச்சி அடைந்து போச்சு இல்லையா. தமிழுக்கு தொடர்ச்சி அடைந்திருக்குதா? உங்களுக்கு இன்னொரு வருஷம் வேணும், இந்த செம்மொழி தகுதின்னு கேட்ட முடியா தமிழுக்கு. கேட்கும்போது நம்ம என்ன நினைச்சுட்டு இருந்தோம்னா, சமஸ்கிருதத்துக்கு செம்மொழி தொகுதி அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க, அவங்க இங்க தமிழுக்கு வேணும்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், கேட்குறோம், அதெல்லாம் பிரச்சனை வருது. அன்னைக்கு ஒரு கம்மி அந்த குழு கூடுது,
என்ன முடிவு பண்றாங்கன்னா செம்மொழிக்குன்னா என்ன தகுதி வேணும்னு கேட்கறாங்க. அப்போ அவங்க எடுக்கிறாங்க. ஒண்ணு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு இருக்கணும், இலக்கிய சிறப்பு இருக்கும், தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு காலம் போடுறாங்க. போட்டு அப்ப தமிழ்ல வந்துடுது, வடமொழி வர முடியல, தொடர்ச்சி இல்லை. ஒரு மதிய மாற்றாங்க, தொடர்ச்சியை பற்றி எடுத்துட்டாங்க. என்ன தொன்மை இருந்தா போதும், இலக்கியம் இருந்தா போதும், தொடர்ச்சி. அப்போ தமிழுடைய சிறப்பு என்னது? தொன்மை மட்டுமல்ல, தொடர்ச்சி இருக்கு இல்லையா? சரி, தொடர்ச்சி வளர்ச்சி இருக்க முடியும், மாற்றம் இருக்க முடியும். அப்ப தொல்காப்பியோட முழுமையாக எனக்கு பொருந்தி வரும். இன்றைய தமிழுக்கு முழுமையாக பொருந்தி வருமா? 90 விழுக்காடு பொருந்தலாம், 95 விழுக்காடு போடலாம். இவர் 99 விழுக்காடு வச்சுங்க, மீது ஒரு விழுக்காடு தமிழ் மாறி இருக்க. அப்படி மாறலன்னு சொன்னீங்கன்னா தமிழ் வளர்ச்சி அடையல அர்த்தம். இல்லையா? இதை தமிழாசிரியர் சொன்னா அடிக்க வந்துடும். தொல்காப்பியத்து மேலே எல்லா ஈடுபாடும் உண்டு. ஆனா அதுக்கான மனசியம் உண்டு. அப்ப இன்றைய தமிழ், அப்ப இன்றைய தமிழுக்கு இலக்கணம் வேண்டும் கருத்தை தெளிவா வச்சு வெளிப்படையா வச்சு பேசுறது யார் தெரியுமா? பேராசிரியர் அகஸ்திகம், பேராசிரியர் பொற்கோ, பேராசிரியர் இன்றைய தமிழ் இருப்பார். சரி, அந்த இன்றைய தமிழ் எழுதும் போது என்ன பண்ணிருக்கலாம்? அவரு தொல்காப்பிய நன்னூல் மற்ற உரையெல்லாம் படிச்சு எழுதுறோம் இல்லையா? அப்படி எழுதல. அது என்ன பண்ண இன்றைய தமிழ் இருக்கு, நம்ம அரணம் அவர் வச்சு தினந்தோறும் ஒரு வருஷம் 2 வருஷம் பத்திரிகையில இருந்து அந்த இதை தரவெல்லாம் எடுத்து அதை வைத்துக் கொண்டு அடிப்படை ஆகுதுதான் அந்த இன்றைய தமிழ் விளக்கம். இன்றைய விளக்கம் சரி, அதுல பாதி எழுதிருப்பாரு. மீதி பதிப்பு பார்த்தீங்கன்னா இனிமேல் நாம் கவனிக்க ஆய்வு செய்ய வேண்டியது நீடிக்கக்கூடிய குழப்பங்கள், விடை கிடைக்காத ஐயங்கள் அப்படின்னு போட்டு பாதி. இதுதான் சொல்லவரு சில விஷயங்கள்ல இன்னும் முடிவெடுக்க முடியல, அது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி மாற்றம் இருக்குது. தெளிவா சொன்னவர் ஆச்சரியமான இருக்கும். அவர் ஒவ்வொரு கருத்தும் இந்த வினைத்தொகைன்னு சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோம். வினைத்தொகைன்னா ஊறுகாய், 4 உதாரணம் வச்சிருப்போம். ஊறுகாய், சுடுகாடு, இன்னொரு 4 வச்சிருப்போம். ஏன்னா போராட தான் போட்டிருப்பாங்க, அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. அவரு அந்த ஊறுகாய்ன்னு சொல்லும்போது அந்த ஊறுகிற சொல்லுவோம் 3 காலத்துக்கும் பொருத்தமானது. ஊறிய காய், ஊறுகாய், ஊறுகிற காய் அவர் அதுமே சொல்லப்பட்டோம். 3 காலத்துக்கும் ஒண்ணு புரிஞ்சு வந்ததுன்னா, இப்ப நேற்றும் எனக்கு அதே பண்பு, இன்றைக்கும் அதே பண்பு, நாளைக்கும் அதே பண்பு, பொது பண்பு. 3 காலத்து பொது பண்பு தானே. அப்ப ஊறுகாய்ங்கிறது அந்த காய் ஊறும் தன்மை உடையது, ஊறும் பண்பு உடையது அப்படிதான் பார்க்க முடியும். 3 காலம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த கட்டம் ரொம்ப குழப்ப வேண்டாம். வினை பெயர்னு சொல்லுவாரு. இப்படி பார்க்க ஆச்சரியமா இருக்கும் சொல்றோம். ஒவ்வொன்றும் அவர் சொல்றது அந்த அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அவருடைய இலக்கணம் மொழிகள் போயிட்டீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒவ்வொன்றையும் நமக்கு எடுத்து சொல்லுவார். நாங்கள் அவர் ஆய்வு பண்ணும்போது பேராசிரியர் ராமநாதன் உட்கார்ந்துருக்காரு. அவர் அம்மா உணவு ஆய்வு செஞ்சவங்க. அப்போ 75, 76ல் என்ன சொல்ற சமயம் இது சரியா இருக்கான்னு பாருங்க, அச்சத்தை பிரதி கொடுப்பாரு. நாங்கள் சொல்லுவோம், சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார், அதை விட்டுருப்பேன்னு தெரியாது சார், அதனால எங்களை கொடுக்கணும்னு சொல்லுவோம். அவ்வளவுதானே அப்படின்னு எங்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரு மாதம் வகுப்பு நடத்தினார் சார் ஒற்று பற்றி. அந்த புக்கு தான் நீங்க தமிழ் தவறுதான் எழுதலாம்ல எங்க நடத்தின வகுப்பு. நாங்கள் தெரியலன்னு சொன்னா கூட்டில அந்த எல்லா மாணவர்களும் சொல்லி கொடுத்துருவாரு. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அவருடைய இலக்கண ஆய்வெல்லாம் அந்த மொழியியல் பாரியோடு பார்க்கும் பொழுது நமக்கு தெரியாத பல்வேறு நுட்பமும் வெளியே கொண்டு வந்திருப்பார். அவரை பத்தி பேசிக்கும் போது பேராசிரியர் அகஸ்தியம் பத்தி பேசணும். ஏன்னா இவருடைய இவ்வளவு உணர்வுக்கும் வளர்ச்சிக்கும் இடம் கொடுத்து கொண்டு வந்தவர் பேராசிரியர் அகஸ்தியம். அவருடைய ஆய்வு ஆச்சரியமா இருக்கும். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரு பேராசிரியர் அகஸ்தியம் புக்கு தமிழ் மொழி அமைப்பு, தமிழ் மொழி அமைப்பு. அது பார்த்தீங்கன்னா இது சமர்ப்பிப்புன்னு போட்டு தொல்காப்புகள் தொல்காப்பியம் போட்டுப்பாரு பேராசிரியர் அகஸ்தியம். இங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை சொல்லி ஆகணும்னா, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை உண்டுன்னா என்ன ஆகணும்னா, இந்த மொழியில் படித்தவர்களும் தமிழை கெடுக்கிறாங்க. மொழியில் படித்தவர்கள் தமிழை கெடுக்கிறாங்க. இவங்க தேவையில்லாம ஆங்கிலத்தோட பாதிப்பினால நிறைய விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு இது உண்டு. ஆனா இந்த மொழியில் படித்தவங்க சொல்ல முடியாது. யாரும் பேராசிரியர் அகஸ்தியம் எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ் கிடையாது. பேராசிரியர் சேவை எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ் கிடையாது. பேராசிரியர் கேபி எம்ஏ பேராசிரியர் கேபி அது போல கிடையாது. இவங்க எல்லாமே தமிழ் பேராசிரியர்கள். இவங்கெல்லாம் தமிழ் பேராசிரியர். 60, 65 கட்டங்கள்ல அவங்களுக்கு மொழிகள் கோடைகள் புள்ளியில் நடத்துவாங்க, கோணால நடத்துவாங்க.
அது அட்டன்மெண்ட் வந்து மொழியில ஆர்வம் வந்து அதன் பிறகு அவங்க வந்து அமெரிக்காவை படிக்கிறாங்க, செய்யும் படிக்கிறாங்க. ஸோ தமிழ் பேராசிரியர் இருந்தவங்க தான் நான் மொழியியல் பேராசிரியர். இப்போ நாங்கள் மொழியில் படிச்சு வர முடியாது. நாங்களாம் மொழியில் மட்டும் சொல்லுவோம். எம்ஏக்காக படிச்சிருக்க மாட்டோம். நான் ஏதோ ஒரு விபத்தை படிச்சுட்டேன் விட்டுருக்கேன். ஆனா பொதுவாக எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ், ஆனா அப்போ உள்ளவங்கலாம் எம்ஏ லிங்குவிஸ்டிக்ஸ் படிச்சவங்க கிடையாது. எல்லாருமே வந்து தமிழ் பேராசிரியர். ஆகவே தொல்காப்பியத்திலோ நன்னூலையோ உரையிலையோ தெளிவான அறிவு உண்டு. ஆனா அவங்க மொழியை வைத்து பார்க்கும்போது புது புது விடையில கிடைக்குது. இப்போ பாணினியை பற்றி நோம் சாம்ஸ்கி நோம் சாம்ஸ்கி புக்ல பாணினி சமஸ்கிருத இலக்கணாசி அவரை பற்றி குறிப்பு இருக்கு. தொல்காப்பியம் பற்றி குறிப்பு கிடையாது. பாணினி அளவுக்கு அதை விட தாண்டி விட தொல்காப்பியம் பண்ணியிருக்காரு. ஏன் சாம்ஸ்கியோட அந்த புக்ல வந்து தொல்காப்பியம் வரல? என்ன பதில் சொல்ல முடியும்? பாணினி வந்திருக்கு இல்லையா? ஏன் தொல்காப்பியம் வரலன்னா நாம தொல்காப்பிய சிறப்பை தமிழ்நாட்டு தாண்டி வெளியே கொண்டு போகணும். வெளியே கொண்டு போனா அவங்க நுட்பங்களே ஆங்கிலத்தை நீ கற்ற கொண்டு போயிருந்தா சாம்ஸ்கி படிச்சிருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணாங்க? வடமொழி சார்ந்தவங்க எந்த ஒரு தொழில்நுட்பம் வந்தாலும் உடனே வடமொழிக்கு அவங்க செயல்படுத்துறாங்க. இங்க இருந்து அங்க அனுப்புறாங்க, படிச்சு அனுப்புறாங்க, இல்ல அங்க உள்ள பேரசிரியர் கொண்டு வராங்க. இந்த கணினி மொழியை உட்பட பார்த்தீங்கன்னா வடமொழிக்கு அவ்வளவு செய்யறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? தமிழ்நாட்டுல தமிழ் பேசுவோம், தமிழ் உணர்ச்சியெல்லாம் இருக்கு, எல்லாம் குறைய மதிக்கப்படுது. ஆனா தமிழ்நாடு தாண்டிய சிறப்பை கொண்டு போவாங்க. தேப்பூர் மீனாட்சி தான் முதலாக ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், தமிழ் மொழி வரலாறு பற்றி இந்தியா பல்கலைக்கழகத்துல ஒரு விரிவுரை கொடுத்து அது புக்காக ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் முதலாக கொடுத்தவர் அவர் தான். அதன் பிறகு அகஸ்தியலிங்கம் தான் நோம் சாம்ஸ்கி அடிப்படையாக கொண்டு தொல்காப்பியத்துக்கு பல கட்டுரை எழுதுறாரு. அது இன்னைக்கும் சிறப்பா பார்க்க வேண்டிய ஒரு கட்டுரை என்னன்னா, படித்த பையன், படித்த புத்தகம், படித்த கண்ணாடி, படித்த பள்ளிக்கூடம்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் படித்தன்றது. படித்த பையன்னா பையன் படித்தான், படித்த புத்தகம்னா புத்தகம் படித்ததா, படித்த கண்ணாடினா கண்ணாடி படிச்சுதா, படித்த பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடம் படிச்சா இல்ல. ஆனா பார்க்க படித்தன்றது என்னன்னா, பையன் படித்தாலும் வந்தது படித்த பையன், படிக்கப்பட்ட புத்தகம் வந்தது படித்த புத்தகம், படிப்பு உதவியா இருந்தது கண்ணாடி, அது படித்த கண்ணாடி. எந்த இடத்துல படிச்சான்? பள்ளிக்கூடத்துல. அது படித்த இந்த உறவு இருக்கு இல்லையா? பார்ப்பதற்கு வெளியே பார்க்க உருவா இருக்கும், ஆனா பின்புலத்துல அது பின்னால் உள்ள தொடரமைப்பு வேற, அது வெளியே வரும்போது சுருங்கி வருதுன்றது இல்லையா? இதை முதலாக வெளியே கொண்டு வந்தது யாருன்னா அகஸ்தியலிங்கம். அந்த பிறகுதான் வெறும் தமிழ் தொழில்நுட்பம் இருக்காரு சாம்ஸ்கி பொருள் தெரிய வருது. அப்ப மொழியில் படித்தவங்க மொழியில் வந்து தமிழுக்கு உருவாகானது கிடையாது. அது வந்து ஒரு மெத்தடாலஜி, ஒரு ஆய்வு முறை. ஒரு இலக்கணத்தை எப்படி உருவாக்கணும், இலக்கணம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது, எப்படி ஒரு இலக்கணத்தை தரவு உருவாக்கணும், எப்படி ஆய்வு செய்யணும், இது போன்ற சொல்வதுதான் மொழியில் ஒழிய நிறைய மொழியில் ஆங்கில இலக்கணம் இல்லை. அது ஒரு மெத்தடாலஜி. அதை பயன்படுத்தி தமிழ் நுட்பங்களை பார்க்கும்போது சேவை சமூகமோ பேச அகஸ்தியமோ பேச பெரிய பெரிய அவங்களோட பங்களிப்பு ஆச்சரியமா இருக்கு. பங்களிப்புக்கு என்ன காரணம்னா அந்த மொழியில தான் காரணம். அவங்க மொழியில் பார்வையில தமிழ் பார்க்கணுங்கிறதுல அகஸ்தியம் ஒரு மாணவர் அகஸ்திய பொறுப்பவர்கள் நிறைய செஞ்சிருக்காங்க. அப்போ தமிழ் இலக்கண ஆய்வுல இப்ப கடைசி அடுப்பு வந்து தொல்காப்பிய ஆய்வு நெறி ஆய்வு முறை பேர் கட்டது. அதில் படிச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எவ்வளவு நுட்பங்கள் தொல்காப்பியத்தை பற்றியும் இதை பற்றியும் நன்னூல் பற்றியும் இவ்வளவு இடத்துல. நான் வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக பண்ணிட்டு இருக்கேன். தொல்காப்பிய நன்னூல் மொழியில பல்வேறு சந்தேகங்கள் வந்தது. பார்த்தா பொக்குவருடைய நூல்ல அவசியம் உள்ளது விடைகள் இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதாவது ஏதாவது ஒரே ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தொகையை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரே நிலம் கடந்தாலும் நிலத்தை கடந்தான் தானே, அங்க ஐ தொக்கி நிற்குது இல்லையா? ஆகிய தொகையை விட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. தொகையினாவே அடிப்படைன்னா ரெண்டாவது சொல் பேசுவா கண்டிப்பா இருக்கணும். பட்டுப்புடவை, பச்சை கிளியா ரெண்டாவது சொல் கண்டிப்பா பேசுவா இருக்கணும். ஏன்னு சொல்லணும்னா அது வினைச்சொல் அதனால சொல்றேன். என்ன சொல்லணும்? ரெண்டாவது அந்த சொல் வந்து சேர்ந்து இருக்கும், நடுவில் யாரும் சேர்க்க முடியாது. இப்போ பாடம் படித்தேன் இல்லையா? பாடம் நேற்று படித்த நடுவில் நேற்று சேர்க்கலாம், பாடம் நேற்று வீட்டில் படித்த நடுவில் சேர்க்கலாம். ஆனா என்ன செய்ய நீங்க பச்சை கிளின்னு வந்து வச்சுக்கோங்க, நடுவில் விஷயம் நீங்க சேர்க்க முடியாது. ரெண்டாவது நிலம் கடந்தான் நிலம் மாத்திரம் இல்லையா? கண்டேன் சீதைன்னு சொல்ற மாதிரி சீதையை கண்டேன் சீதையை மாத்தலாம். ஆனா பச்சை கிளி பச்சைன்னு சொல்ல முடியுமா? அப்ப தொகைக்கு ஒரு இலக்கணம், அதாவது தொகை ஒரு சொல் நீர்மையா இருக்கணும். ஆனா அங்க சொல் இன்னவரைக்கும் என்ன பண்றாங்கன்னா சில பேர் அங்கேயே தொக்கி நிற்குது, அங்கே தொகை. இது போன்ற பல்வேறு பிரச்சனை எடுத்து
பொறுப்பு அவர் ரொம்ப தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் நீ தொல்காப்பியத்தை படிக்கும் பொழுது இவருடைய ஒரு 10-12 புத்தகங்களுமே இதனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு ஆர்வத்தை உருவாக்க பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர் ஒரு பண்பு பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஐயன் கேட்கிறோம்னா கேட்டுட்டு ஆமா இது எனக்கு ஒரு ஐயன்னா இதுக்கு விடை இருக்குது அல்ல இதுக்கு விடை இல்லை அது சொல்லுவாங்க. இக்கால தமிழ் இலக்கத்துல பின் பாதி புத்தகம் என்னன்னா முடிவு எடுக்க முடியாத சில இலக்கண கேள்விகள் பாதி வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாரு தெளிவா சொல்லிட்டு போறாரு. பின் பாதி இல்லை இதில் இன்னும் நாம் முடிவெடுக்க வேண்டியுள்ளது, இதில் நமக்கு இன்னும் தெளிவில்லை, இன்னும் மேலும் ஆய்வு செய்ய இப்படி யாராவது சொல்லுவாங்க. எல்லாமே எனக்கு தெரியுதான் பொதுவாக சொல்லுது. ஒரு தமிழ் பேரரசு என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாத தமிழான்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத தமிழா அப்படின்னு. ஆனா உண்மையில பார்த்தா எதாவது பிரச்சனை வரும். இன்ன வரைக்கும் அதாவது தொழில்நுட்பத்தை படிப்போம், இன்றைய தமிழுடைய தரவை எடுத்து ஆய்வு சரியா வரலன்னு பார்க்கணும். இப்போ தொழிற்பெயர் இருக்குது, தொழிற்பெயர் வந்து நம்ம படிச்சிருப்போம். காலங்காட்டாது வருதல் போதல் செய்தல் படிச்சிருப்போம் இல்லையா. அவர் பேசுதல் நன்றா இருக்குது, வருதல் நன்றா இருக்குது. ஆனா இன்னைக்கு தொழிற்பெயர் வந்து காலங்காட்டுது. அவர் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை, அவர் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை, அவர் வருவதை நான் விரும்பவில்லை, அவர் வருவதை நான் விரும்பவில்லை வருவது காலம் காட்டுது. அவர் வருவது எனக்கு பிடிக்கவில்லை, அவர் வந்தது எனக்கு பிடிக்கவில்லை, காலம் காட்டுது என்றே தொழிற்பெயர். ஆனா என்ன இருப்போம் அந்த அதிலே வச்சுட்டு இருப்போம் தொழிற்பெயர் காலம் காட்டாது. அப்ப பார்க்க இன்றைய தமிழ்ல மாற்றம் என்னங்க வந்திருக்குது, அதுவும் இருக்குது. ஆனா இன்னைக்கு செல்வாக்குல எதுவும் மாறி எதுவும் பார்க்க முடியாது. அப்ப இது போன்ற நீ இன்றைய தமிழுக்கு முழுமையாக ஒரு ஆய்வு நடக்கணும்னா இலக்கணம் உருவாக்கப்படணும்னா அதுக்கு மொழியியல் பாட தேவைங்கிறத நிரூபிக்கிறவர் தான் பேரரசு அகஸ்தியலிங்கம், பேரரசு சேவை சண்முகம், பேரரசு பொற்கொள்ளலாம். அது மாதிரி அந்த மாதிரி அவருடைய சொற்பிறப்பியல் இருக்குல்ல அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சொற்பிறப்பியல் நான் அறிவு பொற்கோட அறிவு ரொம்ப பல சொற்களை உருவாக்கி இருப்பார். கருத்தாடல் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. கருத்தாடல் இது எங்க பொற்கோ உருவாக்கணும் இந்த வார்த்தை கருத்தாடல்ங்கிறது அவர் உருவாக்கணும். எல்லாம் சொல்லாடல் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். டிஸ்கோர்ஸ் வரும் தமிழ்ல, அங்கே தான் டிஸ்கோர்ஸ் வரும். சார் இப்போ நல்ல தமிழ் சொல்லுவேன்னு கேட்குறேன். டிஸ்கோர்ஸ் நான் பேசுறேன் இல்லையா, நான் பேச்சு மொழி மட்டும் இல்லை என் உரசைகள் படங்கள் எல்லாம் சேர்ந்து காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் வந்து டிஸ்கோர்ஸ்னு. வெறும் பேச்சு மட்டும் இல்லை, வெறும் மொழி மட்டும் இல்லை, மொழி சார்பாக பிறகு பயன்படுத்துறது பேர் டிஸ்கோர்ஸ்னு பேர். நான் பேசுறது மட்டும் டேப் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னா மொழிசார கூறல் இருக்காது, ஒன்லி மொழி சார்ந்த கூறல் மட்டும் இருக்கு, அதான் டெக்ஸ்ட். இது ஒரு டெக்னிக்கல் டிஸ்கோர்ஸ் டெக்ஸ்ட். அப்போ நான் அதை ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். அப்படி கேட்குறேன் சார் தமிழ் நல்லா வரணும், எல்லாம் சொல்லாடுன்னு சொல்றாங்க எல்லாம் சொல்றாங்க அப்படியாது நீ அந்த கருத்தை மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது அதெல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ரொம்ப கேட்குறேன். இது வந்து கருத்தாடல், ஒரு கருத்தை வெளிப்படுத்துறீங்க. கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு மொழி சார்ந்த கூறும் பயன்படுத்துறீங்க, மொழிசாரா கூறும் பயன்படுத்துறீங்க. அது சொல்லாடல்னா வெறும் மொழி சார்ந்த, கருத்தாடல்னா அதான் நான் டிஸ்கோர்ஸ். சரி அப்போ வெறும் மொழி பற்றிய மொழியை பதிவு செய்த நூல் என்ன சொல்லுது, அது பணுவல்னு இங்குறார். டெக்ஸ்ட்னா பணுவல், அந்த காலத்தில் பயன்படுத்த வார்த்தை. ஸோ பழைய வார்த்தையும் கொண்டு வர பணுவல் புதுசாக கருத்தாலும் ஒரு சொல்ல உருவாக்குறேன். அடுத்து கம்யூனிகேஷன் என்ன சொல்றதுன்னு கேட்குறோம். எல்லாரும் யாரும் சொல்லுவாங்க அது கம்யூனிகேட்டிவ் சிலபஸ்னா மொழி கம்யூனிகேஷன்னா அவங்க கருத்தாளர்கள் பங்கு கொள்ளக்கூடிய திறமையை உருவாக்குறது மொழியில். அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். அப்போ நடக்கூடாது. இதுக்கு செய்யலாம் கம்யூனிகேட்டுங்கிறது மொழி மட்டும் இல்லை, ஏன்னா வெறும் படங்கள் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் இல்லையா. அப்போ கம்யூனிகேட்டுங்கிறது கருத்து புலப்படுத்து, கருத்து புலப்படுத்து. கம்யூனிகேஷன் வரணும், அவங்க சேர்ந்து கருத்து புலப்படுத்தம் கொண்டுவாங்க. இந்த வார்த்தை என்ன வரைக்கும் முக்கியம், கருத்து புலப்படுத்தம், கருத்தாடல். ரொம்ப ஆச்சரியம். அவர் சொல்லி உருவாங்கன்னா அந்த கருத்தை உருவாங்குவார். உருவாங்கிட்டு பழந்தமிழ் சொல்லையும் பார்த்து அது இருக்கான்னு பார்ப்பார். இல்லைன்னா புதுசாக எப்படி உருவாக்குது, தமிழ் விதிக்கு உட்பட்டு எப்படி உருவாக்குதுன்னு பார்ப்பார். இது அவருடைய சொற்புறத்தை எல்லாம் ரொம்ப தெளிவாக வருது. ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்க புத்தகத்துல, சொற்புறத்தை நான் சொல்றேன், ஆனால் நான் அந்த துறை சார்ந்தது இல்லை, நான் இலக்கண ஆய்வாளர் தான், இல்லை அதுக்கு தனிப்பட்ட அறிவு வேணும், அந்த மாதிரி யாரும் சொல்லுவாங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வருவாங்க. அவரை பற்றி சொல்லு, அது வேற துறை, அதில் எனக்கு லிமிட்டட் நாலேஜ் உண்டு. இலக்கண ஆய்வு, இலக்கண ஆய்வு சொற்புறத்தில் வர இது வந்து அவசியம் கிடையாது, அறிவுக்கு அவசியம் கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ உண்மையை ஒரு ஆய்வாளர் அடுத்த கட்டத்துக்கு நீ மேலே போகணும்னா, நான் சொல்லல நான் அடுத்த இடத்துல நான் போகணும்னு சொல்ல வரல, ஆனால் மேலே போகணும்னா நீங்க உலக அளவில் உங்க நாடு தான் நிற்கணும்னா நிச்சயமா என்ன செய்யணும், இது போல ஒரு பரந்துபட்ட பார்வை உங்களுக்கு தேவை. ஆனா அதுல ஒண்ணு இருக்குது, கிடைக்கிற
பிஹெச்டி வழிகாட்டியை பொறுத்தது. என்ன அதான் நான் துறைத்தோட இருந்தவங்க தானே, யாராவது வழிகாட்டியா இருந்தவங்க யாராவது மாணவர்களான்னு தெரியும் இல்லையா? அந்த வழிகாட்டி கிடைக்கிறது முக்கியமானது. எனக்கு பேச பொறுப்பும் வழிகாட்டியா கிடைச்சதுனால தான் என்னால் உண்மையில இந்த பாதையில போக முடியுது. இந்த பாதையில போகலைன்னா என்ன இருக்குன்னா, நானும் வாத்தியாரா இருந்திருப்பேன், இப்போ சம்பளம் வாங்கியிருப்பேன், அதோட முடிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஆனா பணி ஓய்வு விட்ட பிறகும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தது எதுன்னா அவர் தான். அறிமுகப்படுத்துறாங்க. இவங்கெல்லாம் படிக்கும் போது என்ன பண்ணாங்கலாம் பெரிய பெரிய பேராசை அறிமுகப்படுத்துவார், ஒரு உட்கார வைப்பார். நம்ம என்ன பண்ணணும் அவர் சொல்றார். இப்படி எல்லாம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பாங்க அவருக்கு உண்டு. ஒரு ஆசிரியர் அடிப்படையில் பார்த்தாலும் அவரை வந்து நம்ம உண்மையை சொல்லுவோம். இன்னொன்னு இந்த நோம் சாம்ஸ்க்கு வந்து ஒரு இடத்துல அவங்க சொல்வார், ஒருத்தர் ஆசிரியராக பணியில சேர்றான்னு 25 வயசு அறிவோட சேர்றாரு. 60 வயசு வெளியே வரும்பொழுதும் அதே அறிவு இருந்தால் ஆசிரியரா இல்ல. அந்த 25 வயசுல படிச்சாரு இல்ல, அது மட்டும் வைத்துக்கொண்டு 60 வயசு வெளியே வந்தா மாத்தாரு இல்ல, வளர்ந்த அறிவு வளர்ந்துக்கணும். அப்போ ஒரு ஆசிரியரா சேர்ந்தவொன்னு திருப்பி தொடர்ந்து வளர்க்கறது வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் எதை பொறுத்துக்கணும்னா, உங்களுக்கு இந்த ஆய்வுல ஒரு ஆர்வம் வரணும். ஆர்வம் வரணும்னா என்ன இருக்கணும் உங்களுக்கு, அதுக்கான ஆசிரியர்கள் வழிகாட்டியும் நல்லா இருக்கும். நேரம் இல்ல, ஒரே ஒரு கருத்தோட முடிச்சிருக்கேன். அப்ப ஆர்வம் வரணும்னு சொல்ல முடியாது. அதை ஒன்று சொல்றேன். நான் வந்து இளங்கலை வந்து ஏபிஎம் பிசிக்ஸ், எனக்கு வந்து இலக்கணம்லாம் தெரியாது. இலக்கணங்கிறது எனக்கு தெரியாது. எழுவாய் பயனிலை என்றால் என்னங்கிறது எனக்கு தெரியாது. அது ஒரு கட்டம். ஆனா ஏதோ ஒரு அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமான்னு தெரியல, எனக்கு தமிழ் முதுகலை படிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. வேற எதுவும் கிடைக்கல நினைக்கிறேன், போயிட்டு நினைக்கிறேன். அப்ப நேர்முக தேர்வு வைக்கிறாங்க, எழுவாய் பயனிலை பிரிக்க சொல்றாங்க, எனக்கு பிரிக்க தெரியல. சரி, ஆனா ஏதோ ஒரு சுபாஷ்ல நான் உங்களுக்கு சேர்ந்தாச்சு. நாங்கள் 11 பேர் மாணவர்கள், அதுல 10 பேர் வந்து இளங்கலை அறிவியல், ஒரே ஒரு மாணவர் தான் பிஏ தமிழ் படிச்சவர். அப்ப எங்களுக்கு எப்படி இலக்கணம் இருக்கும், இலக்கண கசப்பை தான் இருக்கும். அந்த கசப்பை மாற்றியதுன்னா அந்த ஆசிரியர் தான். அதுல உண்மையிலே எனக்கு பெரிய மாற்றி வந்து அண்ணாவுகளை சேர்ந்த எஸ் சுப்பிரமணியம் SS பேராசிரியர் SS. அது இலக்கணத்தை நடத்துவாங்களே. இப்ப யாராவது நம்ம இலக்கணத்தை நடத்தினா தூங்காம இருப்போமா? கண்டிப்பா தூக்கம் வரும் இல்லையா? வினையச்ச வாய்ப்பாடு எத்தனை 9 வாய்ப்பாடு என்ன அது என்ன ஏதோ சொல்றாரு, அதான் முடிஞ்சு போச்சு. ஆர்வத்தை உருவாக்கணும். அந்த SS அவரு 10 மணி வகுப்படுத்த ஆரம்பிச்சாருன்னா 5 மணி வரைக்கும் அப்படியே அவர் கேட்டுட்டே இருக்கணும். நடத்துற முறை ஆர்வத்தை ஊட்டணும். அந்த ஆசிரியர் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் மாணவர்களாக வர முடியும். அது மாதிரி அந்த ஆசிரியர் சரி, முன்னேற்பட்ட வழிகாட்டிகளும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு அந்த மாணவர்கள் அப்படி வளர்க்கணும், வளர்த்து கொண்டு வரணும் இல்லையா? பார்த்தா பேச மணியானலாம் காலையில் நைட்டு இங்கே வீட்டுக்கு எப்பவும் போவான்னு தெரியல, எனக்கு இங்கே ஏதோ உட்காந்துட்டு இருக்காரு. அது மாணவர் தொந்தரவா என்ன எனக்கு தெரியல, ஆனா சொல்றேன் பொதுவா அந்த மாதிரி இருக்கணும். ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த காலத்து சொல்லுவாங்க குருகுலம் சொல்லுவாங்க, இங்கே போய் அந்த மாதிரி வழிகாட்டை பயன்படுத்த முடியும். நீங்க கேள்வி கேட்கணும். நான் பேராசிரியர் பொற்கோட்டெல்லாம் படிக்கும் போது ஒரு நாள் 2 கேள்வி சந்தேகம் கேட்காம இருக்க மாட்டேன், போய் கேட்டுருவேன். கேட்டதான் செய்யணும். அந்த மாதிரி நாமும் அப்படி இருக்கணும், ஆசிரியர் அப்படி இருக்கணும். அப்படி பார்த்தா பேராசிரியர் பொற்கோ வந்து ஒரு ஆசிரியர் முறையில, ஒரு ஆய்வாளர் முறையில, ஒரு துறைத்தலைவர் என்ற முறையில, ஒரு துணைவேந்தர் என்ற முறையில, ஒரு சமூக போராளி என்ற முறையில, தமிழ் உணர்வாளர் அடிப்படையில எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்கு இருக்கு. நான் வந்து PhD வாங்கினேன், ஒரு கட்டுரை இல்லை, அது அவருடைய பாருங்க, அவருடைய எல்லாமே இருக்கு, எல்லாமே செய்ய முடியும் மனிதனால. அவருடைய சமூக உணர்வு நான் நிறைய சொன்னேன் அவரை பற்றி. அந்த அவருடைய உணர்வுகள்லாம் என்றைக்குமே நான் ஒண்ணு சொல்லி கடைசியா, நான் படிக்கும்போது எனக்கு ஒரு சிக்கல் வந்தது. நான் படிக்கும்போது ஒரு சிக்கல் வந்தது. 75 அவசர நிலை பிரகடனம் பண்றேன், எமர்ஜென்சி பண்ணும்போது என் மேல கொஞ்சம் அரசாங்கத்துக்கு காட்டும், எப்படியாவது என்னை கைது பண்ண நினைக்கிறாங்க அந்த எமர்ஜென்சி விட்டு. அப்போ அவங்க PhD பண்ணிட்டு விரோதவாசத்தில் அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அங்க உள்ள மேல்தட்டு ஆளுநரும் போலீஸ் பேசிட்டு இருக்காரு வரல. அப்ப சார் அந்த இயக்கம் என்ன சொல்றாருன்னா, நீங்க மாணவராக கைது பண்ணீங்கன்னா எங்க இன்ஸ்டியூட் கேட்கணும், நான் சாயங்காலம் ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறேன், நீ அது பிறகு ஈவினிங் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. இதை ஒட்டி கேட்டுட்டு ஒரு வாட்ச்மேன் வந்து என்ன சொல்லிட்டேன், நான் பேராசிரியர் பொற்கோட சொல்ற இந்த மாதிரி ஒரு நடக்கப்ப சாப்பிடுவேன், நான் வந்து உனக்கு வழிகாட்டி, என்னைய மீறி உன்னை சஸ்பெண்ட் பண்ண முடியாது தெளிவா சொல்லி அந்த சூழலை அப்படி காப்பாற்றினார். இதே மாதிரி
80 ஒரு பெரிய பிரச்சனை. நான் வந்து சிறைப்பிடிக்கப்படுறேன். நான் பிஹெச்டி முடிக்கணும், 3 மாசம் தான் இருக்கு முடிக்கணும். அப்போ வந்து கோர்ட்ல இது நடக்குது, ஜாமீன் வழங்கல. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கியூ பண்றாரு, இந்த மாதிரி ஒரு பிஹெச்டி முடிக்கிறோம் அப்படிலாம். உனக்கு எதிர்வைக்கணும்னு சொல்றாரு, அப்படிலாம் கட்டாயம் கிடையாது அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ ஜட்ஜி என்ன சொல்றாருன்னா, அவருடைய வழிகாட்டி வந்து ஒரு சான்றிதழ் கொடுத்தா நான் வந்து பெயில விடுறோம்னு சொல்றாங்க. இங்க வந்து கேட்கணும் சில பேர் என்ன சொல்றாங்க, கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா கொடுத்த உங்களுக்கும் பிரச்சனை வந்துடுறாங்க அவரை. ஆனா அவர் சான்றிதழ் கொடுத்தாரு, அதனாலதான் வெளியே வர முடிஞ்சது. இதை யார் செய்வா? இல்ல வேற யார் செய்வா? அவங்க வீட்டை செய்வாரு. எனக்காக இல்லை, அவருக்கு இந்த சமூக உணர்வு இருக்குது, சமூக போராளி. எனக்கு தெரியும், நான் சில விஷயம் வெளியே சொல்ல முடியாது. அந்த அந்த மாதிரி உணர்வு இருக்கும் அவருக்கு. இல்ல வெளிப்படையா பெரியாரை பற்றி மட்டும் தான் வெளியே பேசுவாரு. ஆனா அவர் எல்லா வகையிலும் ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ளது. அதனாலதான் அவர் தமிழ் ஆய்வாளர் மலர முடியுது. ஒரு முற்போக்கான ஒரு வீரமணி இருக்கிறாரு. ஒரு வீரமணி எனக்கு இன்னைக்கு பழக்கம் இல்லை. எனக்கு வந்து 40-50 பழக்கம். அவர் ஒரு போராளி, தமிழே இப்படி திறமை உள்ளது. இந்த போராளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ் உணர்வு போராளி அவசியம் கிடையாது சொல்றேன். ஸோ பேரரசு கொக்கோ அந்த ஆசிரியர்களையுமே தாண்டி, நண்பர்களையுமே தாண்டி, ஒரு இக்கட்டான சூழலில் கூட ஒரு தோழரை காப்பாற்றணும் உணர்வு இருக்கு இல்லையா? இது எங்க நீங்க பார்க்க முடியும்? இந்த மாதிரி பண்ணுவது ஆளுங்க. இது வந்து இதெல்லாம் இதை தாண்டி குடும்ப அடிப்படையில் எனக்கு எப்படி உதவி செஞ்சாரு, நான் எப்படி இருந்தேன், என்ன நான் எவ்வளவு நாள் சாப்பிட்டு, எத்தனை மாசம் சாப்பிட்டுருக்கேன் வீட்டுல, அதெல்லாம் உதவி செய்யறது. ஆகவே என்னையை பொறுத்த மட்டும் 75 இருந்து 2025 வரைக்கும் அவருடைய தொடர்பு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இருந்தது கிடையாது, இருக்கும் போறதும் கிடையாது. இதுதான் அவருடைய பல்வேறு நான் சொன்ன காரணமே. ஒரு பண்பு சொல்வது எல்லா பங்கும் தெரிஞ்சிருக்கணும். அவர் இலக்கணத்துடைய பங்களை போட்டு பேசிட்டே நீங்க தூங்கிடுவீங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி நம்ம என்ன தோணிதான் இருக்கு இல்லையா, செய்தி கிடைக்குது உங்களுக்கு. ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்த இதுக்கு நல்லது. ரொம்ப நீங்க இலக்கண ஆய்வை பத்தி பேசிட்டு நினைப்பீங்க. இல்லை இல்லை அதுக்கெல்லாம் போகணும், அதெல்லாம் தூங்கிடுவாங்க, இதுக்கே தூக்கம் வருது. அதனால அறக்கட்டளை சொற்பொழிவு இனிதே நிறைவேறுகள். துவக்க விழாவின் நன்றி உரையை வழங்க பேராசிரியர் நிர்மலா செல்வி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். தமிழ் மொழித்துறை திருமதி சொன்னம்மாள் அறக்கட்டளை கீழ் நடக்கும் அறிஞர் கொக்கோவின் பன்முக ஆளுமை கருத்தரங்கத்தின் தொடக்க விழா இனிதே நிறைவு பெறுகின்றது. இவ்விழாவில் தலைமையுரை ஆற்றிய பேராசிரியர் யா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும், அழகிய வரவேற்புரையை வழங்கிய முனைவர் வாணியறிவாளன் அவர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து அறக்கட்டளை சிறப்பு சொற்பொழிவாக கொக்கோ ஐயா அவர்களுடைய பன்முக பங்களிப்புகள் குறித்து அவருடைய, அதாவது ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருக்குது, அதனுடைய அனுபவங்களை உணர்வுபூர்வமாக நம்ம படைத்த பேராசிரியர் தமிழ் மொழித்துறையின் மேலாண் தலைவர் பேராசிரியர் தெய்வ சுந்தரம் ஐயா அவர்களுக்கு தமிழ் மொழித்துறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை குறித்தாக்கி மகிழ்கிறோம். நன்றி.